அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்தின் மண்டலம் 15 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் மணிமாறன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் இசையாஸ் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் சந்திரசேகர் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் வெங்கட்ராமன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் இசையாஸ் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை, பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனிதத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா குடும்பங்களும் எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான ஆதியந்தம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கு கூடியுள்ள ரொட்டேரியன்கள் ஆகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை. இந்த இனிமையான இந்த காலை பொழுதில் காலை சக்கரம் நாளை நமது இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன் உடன் என்ற ஒரு தலைப்பில் அருமையாக இன்று 945வது நாளை நோக்கி வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு, கடந்த ஒரு வாரமாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பை வழங்கிய எங்களது சிறப்பு வாய்ந்த மாவட்ட ஆளுநர் எஸ். பாஸ்கரன் சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்வு இந்த அளவு தொடர்ச்சியாக நடப்பதற்கு அர்ப்பணிப்பும் ஆர்வமும் கொண்ட எங்களது சேர்மன், மாவட்ட சேர்மன் ஆர். குணபாலன் சார் அவர்களுக்கும், மண்டலம் 15 உதவி ஆளுநர் எங்களது மணிமாறன் சார் அவர்களுக்கும், எங்களது சங்கத்திலிருந்து வருகை புரிந்துள்ள செயலாளர், பொருளாளர், எங்களது சங்கத்தின் முன்னாள் மாவட்ட ஆளுநர், முன்னாள் மாவட்ட மண்டல பொறுப்பாளர்கள், முன்னாள் தலைவர்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, நமக்கெல்லாம் பயிற்சியை தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கின்ற ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று, இன்று சிறப்பு நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்க உள்ள சிறப்பு விருந்தினர், நீர் சிகிச்சை தொடர்ச்சியை வழங்க உள்ள இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் கோவையிலிருந்து வருகை புரிந்திருக்காங்க. அவங்களையும் வருக வருக என வரவேற்று, தொடர்ச்சியா 945வது நாளை கடக்குது என்றால் பங்கேற்பாளர்கள் தான் முக்கியம். நிகழ்ச்சியை நடத்துவது என்பதை விட பங்கேற்பாளர்கள் மிக மிக முக்கியமானது. ஏன்னா நீங்க இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி நடக்காது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். வாய்த்தலைப்பைக்கு நன்றி. நன்றி நன்றி சார். சிறப்பானது ஒரு வரவேற்புரை, சிறப்பானது ஒரு நிகழ்ச்சி. அதாவது ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு வார காலங்கள் நம்ம நிகழ்ச்சியை சிறப்பாக இணைந்து வழங்கி நமக்கும் ஒரு ஊக்கத்தையும், நம்மளுடைய காலைச்சக்கரம் நிகழ்வை ஒரு பெருமைப்படுத்தி அதனுடைய வருங்கால செயல்கள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று ஒரு அற்புதமான ஒரு நமக்கு ஒரு அற்புதமான ஒரு செயலையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பித்து கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் இசையாஸ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின்
திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை, நீண்ட மூச்செடுத்து ஆயிடுத்து வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடராசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்கள் நேரம் ஆயிட்டீங்க. கால்களை நல்லா இலக்குப்படுத்திக்கங்க. கால் விரல்கள் நன்றாக மடக்கி நீட்ட வேண்டும். அப்படியே கால் பாதத்தை நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. நன்றாக மூச்சு விடுங்க. ரைட் லெக் மடக்கி விட்டுங்க. அடுத்து லெஃப்ட் லெக். ரைட் லெக். லெஃப்ட். அப்படியே நின்ற நிலைக்கு வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. சூரிய வணக்கம் முதல் நிலை. இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை. கால் பார்த்து பிடிச்சி முடிஞ்ச அளவுக்கு தலைக்கு க்ளோஸா கொண்டு வாங்க. நான்காவது நிலை. ரைட் லெஃப்ட் பின்னாடி.
5வது நிலை. நல்லா குதிக்கால் டச் ஆகிற மாதிரி நல்லா பேலன்ஸ் பண்ணி செய்யுங்க. 6வது நிலை. 7வது நிலை. 8வது நிலை. 9வது நிலை. ரைட் லெக் முன்னாடி வச்சு நல்லா மேல பாருங்க. 10வது நிலை. நல்லா காலை பிடிச்சு முடிஞ்ச அளவுக்கு தலையை க்ளோஸா கொண்டு வாங்க. 11வது நிலை. நல்லா மூச்சு தொடுங்க ஒரு வாட்டி. பேக் பண்ணு. 12வது. நன்றாக மூச்சு தொடுங்க. சூரிய வணக்க பயிற்சி சிறப்பாக செஞ்சோம். நம்முடைய வலது நாடி நன்றாக மூச்சு சுவாசம் பெற்று நல்ல ஆற்றல் கொடுக்கிறது உடலுக்கு. உடலுக்கு நல்ல தேவையான அளவுக்கு வெப்பத்தை தருகிறது. அடுத்து சந்திர வணக்கம். ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம். கைகளை மெதுவா மேல வைத்துங்க. அப்படியே வணக்க வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணி மேல வாங்க. 2 ரைட் சைடு கோணாசனம். 3 லெஃப்ட். 4 ரைட் லெக் அகலமா வச்சு நடராஜாசனம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 5 ரைட் ஹேண்டு ரைட் லெக் டச் பண்ணுங்க. 6 2 காலையும் ரைட் லெக் டச் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கால் முட்டியில் டச் பண்ற மாதிரி தலை கீழே க்ளோஸா கொண்டு வாங்க. 7 லெஃப்ட் லெக் நல்லா பின்னாடி நீட்டி இருக்கணும். பிறையாசனம் மாதிரி பேக் பெண்டிங் நல்லா பண்ணுங்க. 8 அப்படியே ரைட் லெக்ல நல்லா உட்கார்ந்து லெஃப்ட் லெக் சைடு நீட்டி இருக்கணும். வணக்க முத்திரை. 9 லெஃப்ட் லெக் மேல உட்கார்ந்து வணக்க வைக்கிறோம். 10 ரைட் லெக் நல்லா பின்னாடி நீட்டி இருக்கணும். நல்லா வணக்க முத்திரை வச்சு பேக் பெண்டிங். 11 லெஃப்ட் லெக் நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ரைட் லெக்கும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். தலையை முடிஞ்ச அளவுக்கு முட்டையில் டச் பண்ற மாதிரி கொண்டு போங்க. 12 திரிகோணாசனம். 13 மீண்டும் நடராஜாசனம் நினைக்கலாம். 14 கோணாசனம் ரைட் சைட். லெஃப்ட். 3rd ஆசனம். ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. சூரிய வணக்க பயிற்சி உடலை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய பயிற்சி. இடது நாடி நன்றாக மூச்சு சுவாசம் பெற்று உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இப்போ வாத பித்த கபம் சமத்துவமாயி உடலை நல்ல ஆரோக்கிய நிலைக்கு இந்த 2 பயிற்சிகளும் நல்லா ஆரோக்கியப்படுத்தும். சுவாச உறுப்புகளை பலப்படுத்தும். ஜீரண உறுப்புகளை பலப்படுத்தும். கால்கள் நல்ல வலிமையடைகிறது.
கண்களுக்கு நல்ல ஆற்றலை தருகிறது. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். நன்றாக மூச்சு தொடுங்க. வக்ராசனம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிக்கோங்க. நல்லா ரைட் சைடு திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வைங்க. ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி நல்லா பின்னாடி திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. நேரம் நீட்டிக்கிறோம். முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சு நல்லா மூச்சு விட்டுடுங்க. அடுத்து மலையாசனம். வஜ்ராசனம் மட்டும் போட்டுக்கோருங்க. கைகள் நல்லா உறுதியா வச்சுக்கிறோம். கால் குதிக்கால கீழே டச் பண்ணி தலையை நல்லா கையோடு சேர்த்து வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. கால் நீட்டிக்கிறோம். கால் நேரம் நீட்டுங்க. லெஃப்ட் லெக் மடக்கி வச்சிருங்க. அடுத்து ரைட் லெக் மேல வச்சுக்கோங்க. நன்றாக மூச்சு விடுங்க. கைகளை ஷோல்டருக்கு நேர் வச்சு அப்படியே பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் மேல போகுது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். லெஃப்ட் லெக் நல்லா நேரா வச்சுக்கோங்க. நம்ம உடம்போட சென்டரா இருக்கணும் குதிக்கால். ரைட் லெக்கையும் இப்படி ஒட்டி வச்சுக்கிறோம்.
சுகாசனம். நன்றாக மூச்சு காற்று கவனிங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு கொடுங்க. கபாலபதி பெருவல் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. நன்றாக மூச்சு கவனிங்க. டெய்லி சின்ன தெரிச்சுக்கிறோம். நீண்ட மூச்சு எடுத்து மெதுவாக மூச்சு விடுங்க. அடுத்து மோதிர விரல் வச்சுக்கோங்க. நேரா நிமிர்ந்து இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஓய்வு. 2 கையில சின்ன வச்சு நன்றாக மூச்சு கவனிங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்து மெதுவாக விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. எப்பவுமே லெப்ட்ல 15 செகண்ட் செஞ்சா ரைட்லயும் 15 செகண்ட் செய்யுங்க. இப்போ ஒரு 5 செகண்ட் நாம அதிகமா செஞ்சோம். அடுத்து நாடி சுத்தி பிராணாயாமம். லெப்ட்ல எடுத்து ரைட்ல விடுங்க. இழுத்த பிறகு உங்களால இயன்ற அளவுக்கு நிறுத்தி வெளியிடணும். அதே போல மறுபடியும் மீண்டும் அந்த ரைட் சைடு இழுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்து விட்டுறோம். இது ஒரு சுற்று. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. நல்லா பொறுமையா முதுகு துண்டு நேரா வச்சு மூச்சு மேல முழு கவனம் வச்சு செய்யுங்க. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க.
ஆதிமுத்திரை வச்சு திருமூலர் பஸ்திரியா நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. உள்ளங்கை இப்படி விரிச்சு வச்சு நல்லா ஆனந்த முத்திரை. இப்படி விரல்களை நல்லா ஆகாயத்தை பார்த்த மாதிரி இப்படி வச்சு செய்யும் போது பிரபஞ்ச ஆற்றல் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. இப்ப 2 எலிச்சி முத்திரை வச்சு நன்றாக நேரா நிமிர்ந்து கொண்டு நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்து மெதுவா காற்றை வெளியேட்டுங்க. மெதுவா எடுக்கிறோம், அதை விட மெதுவா மூச்சு விடுறோம். கண்களை மூடி மூச்சையே கவனிச்சு இழுத்து விடுங்க. 2 3 ஒரு 10 எண்ணிக்கை இப்படி மூச்சு இழுத்து மெதுவா விட்டு, இப்ப நான் எனக்கு கவுண்டிங் சொல்லிக்கிறேன். நீங்க எப்ப மூச்சு இழுத்து எப்ப வெளியிடுறீங்களோ அப்ப நீங்களே கவுண்டிங் 2ன்னு சொல்லி அடுத்த வாட்டி செய்யுங்க. அப்புறம் 3 சொல்லி அடுத்த வாட்டி செய்யுங்க. அப்படி மெதுவா செய்யுங்க. 3 4 5 அப்படியே சாந்தியாசன நிலையில படுத்துருங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்கய்யா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் சூரிய வணக்கம், சந்திர வணக்கம், மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா. நன்றி ஐயா.
நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். முதல் உதவி பாகம் 4. ஒருத்தர் மயக்கமா இருக்காரு. அவருக்கு எப்படி முதல் உதவி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். அதாவதுங்க, ஏற்கனவே 3 பாகத்துல விளக்கமா சொல்லியிருக்கிறேன். ஒருத்தருக்கு ஆபத்து இருந்தா என்ன பண்ணணும்னா ABC இருக்கான்னு பார்க்கணும். ஏங்கிறது மூச்சு, பிங்கிறது இருதய துடிப்பு, சிங்கிறது நாடி துடிப்பு. இது 3 இருந்து ஒருத்தர் கண்ணை மூடி படுத்து அசைவில்லாம இருந்தாருன்னா அதுக்கு பேரு தான் மயக்கம்னு பேர். ஒருத்தர் படுத்திருக்காருன்னா மயக்கம் கிடையாது. இது 3மே இல்லாம மயக்கம் போட்டிருந்தாருன்னா உசுறு பயிற்சின்னு அர்த்தம். இது 3ல ஏதாவது ஒண்ணு இருந்து ஒரு படுத்திருந்தாருன்னா அது மயக்கம் இல்லை. அந்த மயக்கத்துக்கும் உசுறு போறதுக்கும் நடுவுல ஒரு இருக்குன்னு அர்த்தம். வெரி வெரி டேஞ்சர்னு அர்த்தம். ஒருத்தர் மயக்கமா இருந்து ABC அப்படிங்கிற மூச்சு, நாடி துடிப்பு, இறுதி துடிப்பு இருந்துச்சுனாவே பாதுகாப்பா இருக்காருன்னு அர்த்தம். கண்ணு மட்டும்தான் மூடி இருக்கு, மயக்கம் போட்டிருக்காரு, ஈஸியா காப்பாத்திடலாம் அர்த்தம். கொஞ்சம் நீங்க பொறுமையாவே நீங்க பண்ணலாம். அப்ப இங்க பாருங்க, ஒருத்தர் மயக்கத்தில் இருக்காரு அப்படிங்கறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம்னா 3 விஷயம் இருந்து கண்ண மூடி இருந்தா மயக்கத்தில் இருக்காருன்னு அர்த்தம். இவரை காப்பாத்துறது ரொம்ப ஈஸிங்க. ஆனா சில பேர் சொல்றாங்க, மயக்கத்தில் இருக்கும் ஒருத்தரை 10 நிமிடத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்க விட்டால் அவருக்கு உசுறு போகும் சொல்றாங்க. அப்படி எல்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில பதிவு பண்ணி என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆபத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு முதலுதவி செய்யாம உடனே மருத்துவமனை கூட்டிட்டு போய் உடனே வேற மாதிரி சிகிச்சைக்கு கொண்டு போறாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, 10 நிமிஷத்துல உயிரெல்லாம் போகாதுங்க. இப்படி நீங்க எங்காவது ஒரு படிச்சிருக்கீங்க, கூகுள்ல, வெப்சைட்ல எங்காவது ஒண்ணு, மயக்கத்தில் இருக்கும் ஒரு நபரை மருத்துவமனைக்கு 10 நிமிடத்தில் கொண்டு செல்ல வென்றால் அந்த உயிருக்கு ஆபத்து என்ன நீங்க ஏதோ ஒரு படிப்புலயோ ஏதோ ஒரு டிவிலயோ பார்த்து நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னன்னு தெரியுமா, உடனே டைம் ஸ்டார்ட் ஆயிரும். அவசர அவசரமா மருத்துவமனைக்கு போகும். ஒருவேளை 10 நிமிஷம் லேட் ஆகி 15 நிமிஷம் ஆகும்னு, உதாரணத்துக்கு அடிபட்ட இடத்துல இருந்து மருத்துவமனைக்கு போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்னு தெரிஞ்சாவே என்ன பண்ணுவோம், மனசு விட்டுருவோம். 10 நிமிஷத்துல போனா காப்பாற்ற முடியும், ஆனா கணக்கு போட்டு பார்த்தா 20 நிமிஷம் ஆகும் அப்படின்னு எல்லாம் இங்க பாருங்க, முடிவு தாங்க காரணம். ப்ரீ ஜட்ஜ்மெண்டே வச்சுக்காதீங்க. அப்ப என்ன பண்ணணும், இந்த 10 நிமிஷங்கள்லாம் தூக்கி போடுங்க. மயக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, காப்பாற்ற முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மயக்கத்தில் இருக்கும் ஒரு நபரை காப்பாற்ற வேண்டும் என்றால் உடனே அவரை படுக்க போட வேண்டும். குப்புற படுக்க போடக்கூடாது, மல்லாக்க படுக்க போட்டு என்ன பண்ணணும், கால் பக்கத்துல 2 காலையும் பிடிச்சு அப்படியே மேல தூக்கி என்ன பண்ணணும், ரத்த ஓட்டத்தை தலை கொண்டு போகணுங்க. ரத்த ஓட்டத்தை தலைக்கு கொண்டு போனீங்கன்னா மயக்கத்தில் உள்ள ஒரு நபர் விழித்துக் கொள்வார். இப்ப என்ன பண்ணணும், ஒரு ஒரு 2-3 நிமிஷம் காலை தூக்கி பிடிச்சிருக்கணும். நீங்க பிடிச்சிட்டு இருக்கும் பொழுதே ரத்த ஓட்டம் தலைக்கு போறதா கற்பனை பண்ணி பிடிச்சிட்டு இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் பிடிச்சிட்டு காலை கீழே விட்டுறணும். சும்மா பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது, கீழே விட்டுறணும். 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அவசரப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி மறுபடியும் எந்திரிக்கலன்னா மறுபடியும் காலை தூக்கி என்ன பண்ணணும், 2-3 நிமிஷம் என்ன பண்ணணும், தலைக்கு ரத்த ஓட்டத்தை பாய்ச்சணும். மறுபடியும் காலை கீழே வச்சிடணும். ஒருவேளை நீங்க ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிட்டீங்க, ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு, அது வரைக்கும் இந்த காரியம் எல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் மருத்துவமனை கொண்டு போகலாம், நீங்க டாக்டரை பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த முதலுதவி எப்படி பண்ணணும்னா, மயக்கம் போட்ட ஒரு நபரின் காலை தூக்கும் பொழுது ரத்த ஓட்டம் மூளைக்கு செல்லும் பொழுது மயக்கத்திலிருந்து அவர் எழுப்பப்படுகிறார். அப்படி எழுப்பும் பொழுது எழுந்தார்னா அவரை ஈஸியா நம்ம காப்பாத்திடலாம். அதனால இனிமேல் மயக்கம் போட்டு இருக்கிற ஒரு நபருக்கு காலை தூக்குங்கள். அடுத்தது, முகத்துல மயக்கம் போட்டிருக்க ஒருத்தருக்கு முகத்துல தண்ணியை தெளிக்கூடாதுங்க. அதாவது உடம்புல உஷ்ணம் இருக்கு இல்லையா, சூடுதான் சக்தி. யாரோட உடம்புல நிறைய சூடு இருக்கோ சீக்கிரம் மயக்கம் தெளிஞ்சிரும். நீங்க பச்சை தண்ணிய மூஞ்சில் அடிச்சீங்கன்னா அது குளுகுளுன்னு ஆயிரும். குளிர்ச்சி அதிகமானா அவருக்கு எந்திரிக்க முடியாது, இன்னும் லேட் ஆயிரும், மயக்கம் தெளியாதுங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் முகத்துல தண்ணி அடிக்காதீங்க. அப்படி ஒருவேளை நீங்க தண்ணி ஊத்துறதா இருந்தா லேசா, அங்க ஒரு வாய்ப்பு இருந்தா பாருங்க, லேசா சூடான தண்ணி எடுத்து முகத்துல அடிச்சீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மயக்கத்துல எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு குளுகுளும் தண்ணி கொடுக்காதீங்க, இளநீ கொடுக்காதீங்க, சோத்துக்கத்தால கொடுக்காதீங்க, கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்காதீங்க, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்காதீங்க, ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க. இது பாருங்க, மறுபடியும் சொல்றேன், அதாவது மயக்கத்துல இருந்து எழுந்திருத்த ஒரு நபருக்கு சூடுதான் தேவை. அப்ப என்ன பண்ணலாம், லேசா சூடு பண்ண தண்ணி குடிக்கலாம், சூடா பால் கொடுக்கலாம், சூடா டீ கொடுக்கலாம்,
சூடான பொருளை கொடுங்கள். முதலுதவி என்பது எப்பொழுதுமே சூடு பொருளை கொடுப்பதாக இருக்க வேண்டும். குளிர்ச்சியான எந்த பொருளையும் கொடுக்கக்கூடாது. இப்படி மயக்கத்தில் உள்ள ஒரு நபருக்கு முதலுதவி செய்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? காலை தூக்க வேண்டும், முகத்தில் லேசான சுடுதண்ணி அடிக்க வேண்டும், எந்திரிச்சு உட்கார்ந்தோடனே சூடான ஒரு தண்ணீரை கொடுத்தால் மயக்கத்திலிருந்து நீங்கள் அவரை காப்பாற்றி விடலாம். அடுத்தது, ஒருத்தர் கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு, அவருடைய காப்பாத்துறது பாக்கலாங்களா? இவருங்க இந்த கரண்ட் ஷாக் அடிக்கும் பொழுது ஒருத்தர் ஷாக் அடிச்சு ஆடிட்டு இருக்கிறாரு. பொதுவா நமக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? ஒரு மரத்தை எடுத்து அடி, அதாவது உட்டு மரத்தாலான பொருளை எடுத்து அவரை தட்டி விட்டோம்னா நம்ம காப்பாத்திடலாங்கிறது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்குங்க, சத்தியமா இந்த ஷாக் அடிக்கும் பொழுது உங்க கண்ணுக்கு மரமே மாட்டாது, அது கிடைக்காதுங்க. அந்த ரெக்கார்டு அழிச்சிருங்க. அதாவது மரத்தால அடிக்க வேண்டியது அவசியம் இல்லை, மின் கடத்தாத பொருளால் அடிக்க வேண்டும். இதுதான் கான்செப்ட். ஒரு பேக் இருக்கு, ஸ்கூல் பேக் இருக்கு இல்லையா, அதை எடுத்து தட்டினீங்கன்னா வந்துடும். ஸ்கூல் பேக் வந்து மின் கடத்தாது. வீட்டுல இருக்கிறத பாய், பெட்ஷீட்டு, பழங்காணி இந்த மாதிரி, அதாவதுங்க இரும்புல போட்டு தொடக்கூடாது. ஒருத்தர் கரண்ட் அடிச்சு ஷாக் அடிச்சு அவர் ஆடிட்டு இருக்கிறாரு, ஆபத்துல இருக்கிறாருன்னா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா சுத்தி முத்தி பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு ஸ்லேட்டு இது மாதிரி மின் கடத்தாத ஒரு பொருளை வச்சு அவரை தட்டி விட்டீங்கன்னா அவரு தள்ளிடுவாரு. அதனால மரம் அப்படிங்கிற கான்செப்டை விட்டுட்டு மின் கடத்தாத பொருள்னு புத்தியில மாத்தி வச்சுக்கோங்க. முதலுதவிக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும், பல உயிரை காப்பாற்றலாம். ஒருவேளை உங்களுக்கு எந்த பொருளும் கிடைக்கல, தட்டி விடுறீங்க, அவர் வரமாட்டேங்கிறாருன்னா அதை விட சிம்பிள் ஐடியா, இந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா, ஒரு ஒயரை பிடிச்சிருப்பாரு, இல்லைன்னா கை வச்சிருப்பாரு, பிளக்ல கை வச்சிருப்பாரு, அவருக்கு எங்க ஷாக் அடிக்குதுன்னு பார்த்து அந்த சுவிட்ச் எங்கன்னு பார்த்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க. சிம்பிள், ஸ்மார்ட் ஒர்க்கு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா போதும், காப்பாத்திரலாம். ஒருவேளை சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியலன்னா நேரம் மெயின் இருக்கு இல்லையா, மெயினை பிடிச்சி எடுத்து விட்டுறணும். புரிஞ்சுக்குங்க, அதாவது கனெக்ஷனை கட் பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப ஏதோ ஒன்று பண்ணுங்க, ஒண்ணு மின் கடத்தாத ஒரு பொருளை வச்சு அவரை காப்பாத்துங்க, இல்லைன்னா நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, இல்ல மெயின் ஆஃப் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தும் பொழுது இது மாதிரி பாருங்க, சின்ன சின்ன ஐடியா, இந்த மாதிரி ஐடியா முதலுதவி அப்படிங்கலாம் என்னங்கிறத யார் தெரிஞ்சிருக்காங்களோ பல்வேறு இடங்களில் பல உயிர்களை காப்பாற்ற முடியும். எனவே முதலுதவியை அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் காலேஜிலும் எல்லோரும் கத்துக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு சாதாரண எளிமையான வாழ்க்கைக்கு முக்கியத்துவமான ஒரு பயிற்சி முதலுதவி. இதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கள், நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு முதலுதவி பற்றி தொடர்ச்சியாக நமக்கு செக்ஷன் எடுத்துட்டு வராங்க இள பாஸ்கர் ஐயா அவர்கள். இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பாக ஒரு சிந்தனைகள் அளித்து சிறப்பித்து கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்று நமக்கு சென்ற வாரம் நீர் சிகிச்சை, வெளிப்புற நீர் சிகிச்சை பற்றி சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இன்று அதனுடைய தொடர்ச்சியை வந்து நமக்கு சிறப்பாக கொடுக்க இருக்கிறாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் நமக்கு வந்து புது புது விஷயங்களை கத்துக்கிட்டு நமக்கும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வா அமைஞ்சிட்டு இருக்கு. அனைவரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்ற அற்புதம் நோக்கத்தில் இன்றைய நிகழ்வில் நமக்கு அந்த நீர் சிகிச்சையை பற்றி அதனுடைய தொடர்ச்சியை சிறப்பாக அளிக்க இயற்கை மருத்துவர் கோவை அகிலா மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறையாற்றல் துணை நிற்கட்டும். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பஞ்சபூத சிகிச்சையில நீர் சிகிச்சை 3வது நாளா தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கோம். வெளிப்புற நீர் சிகிச்சையில நம்ம கடந்த வாரம் இடுப்பு குளியல், முதுகுத்தண்டு குளியல், முழு உடல் குளியல் இதெல்லாம் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கழிவு நீக்கம். இதுல ரொம்ப முக்கியமானது, எல்லாருக்கும் நிறைய நான் இதை பத்தி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த நீர் சிகிச்சையில ஒண்ணு, கண் கழுவுதல், மூக்கு கழுவுதல், குடல் சுத்தம் பண்ணக்கூடிய இனிமா சிகிச்சை, கர்ப்பவாய் சுத்தி, இது எல்லாமே நீர் சிகிச்சையில சேர்ந்ததுதான். இது எல்லாமே கழுவுதல் தானே இருக்கு. அப்போ இது வந்து எப்படி சிகிச்சை ஆகும் அப்படின்னா, அடிப்படையில இயற்கை மருத்துவம் சொல்லக்கூடியது என்ன, இயற்கை வாழ்வியல் நமக்கு அறிவுறுத்தக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, கழிவுகளின் தேக்கம் நோய்.
கழிவுகளின் நீக்கம் தான் சிகிச்சை. அப்ப அந்த வகையில கழுவுதல் அப்படிங்கிறது அந்த இடத்த சுத்தம் பண்றது. அப்போ எங்க நீங்க அந்த இடத்துல கூடிய கழிவுகளை வெளியேற்றிட்டீங்களோ, அங்க தானாவே உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய சூழலை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப அது சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான் நம்ம செய்யணும். ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒருத்தருக்கு நம்ம உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, உடம்புக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்ப அந்த விதத்துல கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னு சொன்னா, இப்ப சமீபத்துல இலக்கியவாணன் ஐயா சொல்லிக் குடுத்திருக்கிறாரு உங்களுக்கு எல்லாருக்கும். எந்தெந்த உறுப்புகள், வெளி உறுப்புகள், உள் உறுப்புகள்னு சொல்லிக் குடுத்திருப்பாங்க. அக்குபஞ்சர் சிகிச்சையை பொறுத்தவரைக்கும், கண் அப்படிங்கிறது நம்ம உடல் உள் உறுப்புகள்ல எதுனா ரொம்ப மிக கடினமான பெரிய உறுப்பான கல்லீரல். அப்போ கல்லீரலுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அது கண்ணின் மூலமாக வெளிப்படுத்தும். அப்ப கண்ணுக்கு நீங்க சிகிச்சை குடுக்கறது மூலமாக அல்லது அங்க இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதின் மூலமாக என்ன பண்ணலாம்? கல்லீரலை நீங்க ரொம்ப எளிமையா குணப்படுத்த முடியும். இப்ப இன்னொரு வார்த்தை இதுல இயற்கை மருத்துவத்தை பொறுத்தவரையும் கழிவு நீக்கம்னு சொல்லாம, இவைகளுக்கெல்லாம் நீர் சக்தியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு இன்னொரு பேர் சொல்லுவோம். அதாவது கண்ணை கழுவுறது மூலமாக கண்ணுக்கு நீர் சக்தியை கொடுக்கிறது. நீர்ல என்ன சக்தி இருக்கு? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நீரினுடைய தன்மை பிராணவாயு, வைட்டல் எனர்ஜிஸோட உயிர் சக்தியை கொடுக்கக்கூடியது, பிராண சக்தியை கொடுக்கக்கூடியது, எல்லாத்துக்கும் மேல நமக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இல்லைங்களா? அடுத்தது நீர்ல பல உயிர் தாது உப்புக்கள் பூமியில இருந்து நமக்கு கிடைக்குது. இந்த தாது உப்புக்கள் நீரின் மூலமாக உள் உறுப்புகள் பலதுக்கு போகுது. குறிப்பாக நம்மளுடைய சிறுநீரகம், அட்ரீனல் சுரப்பி, சிறுநீர் பை, அது சம்பந்தப்பட்ட மற்ற உறுப்புகள், ஜனன உறுப்புகள், ஆண் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஜனன உறுப்புகள் இவைகளுக்கெல்லாம் போகக்கூடியது. தலை, முடி, எலும்புகள் இவைகளுக்கெல்லாம் போகக்கூடியது என்னன்னு சொன்னா நீரினுடைய தன்மை தான், நீரினுடைய குளிர்ச்சி தன்மை, நீர்ல இருக்கக்கூடிய தாது உப்புக்கள். சோ இந்த உறுப்புகள்லாம் பாதிக்கப்பட்டா நீங்க ரொம்ப யோசிக்கவே வேண்டாம். நீர்ல தொந்தரவு இருக்கு. ஒண்ணு குடிக்கிறதுல அல்லது குளிக்கிறதுல. சோ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். குடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது 1 கிலோ அளவு எடை உள்ள ஒரு மனிதனுக்கு ஆவரேஜா 1 கிலோ அப்படின்னு சொன்னா 50 மில்லி 50 ml ஆஃப் வாட்டர் என்ன பண்ணணும்? தினமும் இன்டேக் பண்ணணும்னு சொன்னோம். குடிக்கணும். அப்படி குடிச்சாதான் அந்த உடல்ல இப்போ ஒரு 80 கிலோ வெயிட் உள்ள ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னா, அவரு எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிக்கணும்? ஒரு நாளைக்கு 4 லிட்டர். அப்போ அவ்வளவு தண்ணி குடிச்சாதான் அந்த 80 கிலோ வெயிட் உள்ள ஒரு மனிதனுடைய உடல்ல சர்க்குலேட் ஆகக்கூடிய சுற்றி வரக்கூடிய அந்த ரத்தம் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு சுத்தி வர்றதுக்கு நமக்கு பேலன்ஸ்டா அன்னன்னைக்கு யூரின் போகுது இல்லையா? அப்போ திரும்ப திரும்ப அதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரத்தம் சுத்தமாவதற்கு கிருமிகளே இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஆற்று நீர்ல என்ன வராது? கொசு வராது, கிருமிகள் வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓடுகிற நீர்ல என்ன வராது? கிருமிகள் தொற்று வராது, கிருமிகள் தேங்காது, கழிவுகள் தேங்காது, கிருமியோட உற்பத்தி இருக்காது. அதே மாதிரிதான் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ரத்தத்துல கழிவுகள் தேங்காது. சோ ரத்தம் சுத்தம் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. இல்ல எனக்கு ரத்தம் சுத்த வேண்டிய அவசியம் இருக்கு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை தண்ணீர் குடிக்கணும். இதுதான் நம்ம கடந்த வாரம் நம்ம சொல்லியிருக்கோம். காலையில தூங்கி எழுந்த உடனே ஒரு தடவை குடிங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி குடிங்க. ஒவ்வொரு முறை சிறுநீர் கழிச்சதுக்கு அப்புறமும் குடிங்க. சோ ரத்த சுத்தி அப்படிங்கிறது தண்ணீர் குடிக்கிறதுல தான் இருக்கு. அதுதான் பிரதானம். அதுக்கப்புறம் நீங்க துளசி தண்ணி குடிக்கிறீங்க, அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறீங்க, கோதுமை புல் சாறு குடிக்கிறீங்கன்னா, அது அவங்கவங்களுடைய சூழலை பொறுத்தது, அவசியத்தை பொறுத்தது. ஆனா சாதாரண தண்ணியை முதல்ல குடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ இதேதான் ரத்தம் சுத்தம் பண்ணுவதற்கு நீர் தேவை. அதே மாதிரி கண்களை கழுவுவதற்கு நீர் தேவை. கண்ணுக்கு சக்தி கொடுப்பதற்கு, நீர் சக்தியை குடுக்கறதுக்கு, நீரினுடைய தாது உப்புக்களை குடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, 2 கை ஃபுல்லா தண்ணி எடுத்து, கண்களை நல்லா கண்ண அதுக்குள்ள முழுகுற மாரி வச்சு, கண்ணுல சிமிட்ட போறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், நம்ம கண்களை சிமிட்டலாம். என்ன வேணா நீங்க மூடி மூடி திறக்கலாம், கண்ண சிமிட்டலாம், கண்ணை சுத்தலாம், என்ன வேணா பண்ணுங்க. ஐ க எக்ஸர்சைஸ்லாம் நெறைய சொல்லிக் குடுத்துருக்கோம் இல்லைங்களா? சோ இதுல நீங்க என்ன வேணா பண்ணலாம். ஆக மொத்தத்துல கண்களுக்கு உள்ள தண்ணீர் போகணும். குளு குளுன்னு இருக்குமா? எரியும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நெறைய பேர் சொல்றாங்க, கண்ணு எரியுது. ஆமா, காத்து பட்டாலே எரியும் பொழுது, அப்புறம் கண்ணுல தண்ணி பட்டா எரியாம இருக்குமா? அதனால எதுவா இருந்தாலும் கண்ணுக்குள்ள எது பட்டாலும் முதல்ல எரிச்சல் தான் ஏற்படுத்தும். அதற்கு காரணம் கண்ணுல இருக்கக்கூடிய அந்த நீர் தன்மை எப்பவுமே இருந்துட்டு இருக்கக்கூடியது. கண்ணை பாதுகாப்பதற்காகவே இருக்கு. அதனால தண்ணி முதல்ல படும்பொழுது எரிச்சல் தான் படும். அதுக்கப்புறம் போக 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 அந்த சூடு கம்மியாயி கொஞ்சம் குளிர்ச்சி ஏற்படும். அதனால தொடர்ந்து பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை பண்ணலாம்? எப்பல்லாம் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ண போறீங்களோ அப்பல்லாம் பண்ணலாம். குளிக்கும் போதெல்லாம் பண்ணலாம்.
தண்ணி குடிக்கும் போதெல்லாம் பண்ணலாம். ஸோ குறைந்தது 5 முறை பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடியது. 5 முறை குறைஞ்சது பண்ணிக்கலாம். எப்படியும் கண்டிப்பா ஒரு தடவ ஒரு 3, 4 தடவ நம்ம என்ன பண்ணுவோம், முகம் கழுவுவோம். காலையில ஒரு தடவ குளிப்போம், சாயங்காலம் ஒரு தடவ குளிப்போம். அப்ப அதுவே போதுமானது. ஸோ இந்த மாரி கண்ணை வந்து கழுவிக்கிறது ரொம்ப நல்லது. யாரெல்லாம் பண்ணலாம்? கண்ணுல பாதிப்பு இருக்கிறவங்க தான் பண்ணணுமா? வராம பாதுகாத்துக்கணுங்கிறவங்களும் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் கோபம் அதிகமா வருது, தயவு செஞ்சு கண் கழுவுற வேலைய பண்ணுங்க. கோபம் அதிகமா வருது, எரிச்சல் வருது, கடுப்பு ஏறுது, எனக்கு வந்து பிடிவாதம் அதிகமா இருக்கு, ஒருத்தர கண்டாலே எனக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது. இவங்கெல்லாம் கண்களை கழுவும் பொழுது கல்லீரலுக்கு நீர் சக்தி கிடைக்கும். கல்லீரலத்துல இருக்கக்கூடிய பித்த நீர் சுரப்பி இல்லையா? அந்த பித்த நீர் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு கோபம் குறைஞ்சிரும். ஸோ எதன் மூலமா? கண்ணை கழுவுவது மூலமாவே சரியாயிடும். சரிங்களா? கல்லீரல் சம்பந்தப்பட்ட எல்லா பாதிப்புகளும் லிவர் சிரோசிஸ் வரைக்கும், அதாவது கல்லீரலுடைய அழற்சி அப்படின்னு சொல்ற நீர் கோத்துக்கிட்டு போயிட்டு வாரம் போய் கல்லீரல்ல இருக்கக்கூடிய லிவர்ல இருக்கக்கூடிய நீரை நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எடுக்கலைன்னா வயிறெல்லாம் உப்பி கல்லு மாதிரி ஆயிடும். அது உயிர் பிரியக்கூடிய நிலை வரைக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு நிலை. அந்த அளவுக்கு இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது. இதோட ஸ்டார்டிங் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நெஞ்சு எரிச்சல்ல இருந்து ஆரம்பிக்கும். சாப்பிட்டா எதுக்கழிச்சு வர்றது, அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அப்படியே அந்த உணவு பாதை ஃபுல்லா எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது, எதை சாப்பிட்டாலும் ஒரு புளிச்ச ஏப்பம் வர்றது, வயிறு வந்து உப்புசமா இருக்கிறது, இந்த மாதிரியே சிம்டம்லாம் ஆரம்பிக்கும். அப்போ இது வந்துருச்சுன்னா உடனே எனக்கு கல்லீரல் பாதிப்பான்னு பயந்து உடனே போய் செக் பண்ண வேண்டாம். நீங்க சாதாரணமா பண்ண வேண்டியது கண்களை கழுவுவதை பண்ணுங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இடுப்பு குளியல். கடந்த வாரம் சொன்னோம் இல்லைங்களா? இடுப்பு குளியல். இது 2 போதுமானது. கல்லீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை சரி செய்யறதுக்கு. அதோடு சேர்த்து இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்ம இயற்கை உணவு சிகிச்சை பத்தி பேசுவோம். ஏற்கனவே நிறைய சொல்லி குடுத்துருக்கோம். ஸோ இயற்கை உணவு மருத்துவம் அண்ட் உண்ணா நோன்பு இதெல்லாம் பண்ணீங்கன்னா கல்லீரல் பிரச்சனை சரியா போகும். அடுத்தது சாதாரணமா மூக்கு கழுவுதல். மூக்கு கழுவுதல்ல 2 வகை இருக்குது. ஒண்ணு வந்து ஒரு த்ரெட் லப்பர் டியூப் மாதிரி இருக்கும். அத வந்து ஒரு பக்கம் விட்டு நம்ம உள் வழியாக, வாய் வழியாக, தொண்டை வழியாக வெளியில எடுக்கக்கூடியது. வாய் வழியா எடுக்கிறது. அது பெரும்பாலும் கூட யாராவது ஒருத்தர வச்சுக்கிட்டு பண்ணணும். முறையான, சரியான பயிற்சி இருக்கிறவங்க பண்ணணும். இது 1. 2வது என்ன பண்ணலாம் அப்படின்னா, மூக்கு கழுவுற குவளை இருக்கு. வெதுவெதுப்பான கல்லுப்பு ஒரு பிஞ்ச் போட்ட அந்த தண்ணீரை வந்து ஒரு பக்கம் நாசில் மூலமா விட்டோம்னா, இன்னொரு நாசில் வழியா வரும். இதையுமே ஒரு முறை டைரக்ட்டா போய் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஏன்னா, கொஞ்சம் நீங்க தலைய சரிக்கலன்னா, மூக்கு மேல போய் இந்த இடத்துல போய் டக்குனு ஒரு மாரி கண்ணெல்லாம் கலங்கிடும். ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். அப்புறம் மூக்கு கழுவுறதே வாழ்நாள்ல செய்ய மாட்டீங்க. அதனால முதல்ல செய்றவங்க என்ன பண்ணுங்க, முறையான ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு பண்ணுங்க. சரிங்களா? நல்லா தலைய சாய்ச்சுக்கணும், வாய திறந்துக்கணும். மூக்கு வழியா போற பிரீத்திங்க வாய் வழியா மாத்தணும். அவ்வளோதான். இந்த முறைகள சரியா பண்ணோம் அப்படின்னு சொன்னா, மூக்கு கழுவுதல் எளிமை. இதனால என்னெல்லாம் சரியா போகும்? நம்ம சொன்னோம். கல் கல் அப்படிங்கிறது கல்லீரலோட சம்மந்தப்பட்டது. கண்ணு கழுவுனோம்னா, இல்லைங்களா? கண்ணுக்கு சிகிச்சை குடுக்கறது மூலமா, கண்ணுக்கு நீர் சக்தி குடுக்கறது மூலமா கல்லீரல் பலப்படும். கல்லீரல்ல வரக்கூடிய அனைத்து தொந்தரவுகளும் கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர் எல்லாமே இல்லைங்களா? இப்ப மூக்கு கழுவுறது மூலமா எந்த உறுப்பு உள்ள இருக்கிற உறுப்பு பலப்படும்? எது ஆரோக்கியமாக இருக்கும்? அல்லது எது வந்து நோயிலிருந்து மீண்டு வரும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய நுரையீரல். 2 பக்கமும் நுரையீரல் இருக்கு இல்லைங்களா? இந்த நுரையீரல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றணும், அதை பலப்படுத்தணும். நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனே ஒரு சில் காத்து பட்டதுன்னா, டஸ்ட் பட்டதுன்னா, இந்த மாரி நெறைய தொந்தரவுகள் இருக்கு இல்லைங்களா? இவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறது மட்டும் இல்லாம, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அப்ப காத்து பட்ட உடனே பஸ்ல போகும்போது ஒரு சில் காத்து பட்டாலே உடனே என்ன ஆகும்? மூக்குல இருந்து ஒழுக ஆரம்பிச்சுரும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நுரையீரலுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகளின் தேக்கம் ரொம்ப சென்சிட்டிவா வச்சுக்குது. அப்ப என்ன பண்ணணும்? மூக்கு கழுவணும். ஸோ மூக்கு கழுவுறது மூலமாக இத சரி பண்ண முடியும். எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவ பண்ணணும்? வாரத்துக்கு 1 நாள் பண்ணினா போதுமானது. சரிங்களா? அத விட ரொம்ப முக்கியமானது, நுரையீரல் இப்ப வீசிங் இருக்கு அப்படின்னா, நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, உடனே பஃப் அடிக்கணும். அது என்ன பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம. நுரையீரல் பலவீனமா இருக்கும்போது, உள்ளுக்குள்ள ஆக்ஸிஜன் கெப்பாசிட்டிய ஹோல்ட் பண்ற அதாவது ஆக்ஸிஜனை தக்க வச்சுக் கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி நம்முடைய நுரையீரலுக்கு குறைவா இருக்கும் பொழுது, பிராண சக்தியை தக்க வச்சுக்கூடிய இந்த கெப்பாசிட்டி குறைவா இருக்கும் பொழுது, அவங்களுக்கு மூச்சுக்குழல் சுருங்கிடும். இதை விரிவடைய வச்சா போதும். ஒண்ணு ஹாட் வாட்டர் ஒத்தடம் முதுகுல குடுக்கணும். இல்ல சுடு தண்ணி ஒத்தடம் முதுகுல குடுக்கலாம். கல்லுப்பு வறுத்து ஒரு துணியில வச்சுட்டு முதுகுல ஒத்தடம் குடுக்கலாம். அல்லது அவங்களுக்கு சூடா ஏதாவது ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? முக்கூட்டு சூரணம் குடுக்கலாம். தூதுவளை ரசம் வச்சு குடுக்கலாம். முருங்கைக்கீரை சூப்பு ஏதோ ஒண்ணு காரமா, இயல்பான, இயற்கையான காரம். நிறைய பச்சை மிளகா, மிளகாய்க்கெல்லாம் போடாதீங்க. மிளகு, பெப்பர் பவுடர் போட்டு ஏதாவது ஒரு சூப்ப நல்லா சூடா குடிச்சாங்க அப்படின்னு சொன்னா, மூச்சுக்குழல் என்ன ஆகும்? அந்த சூடு உள்ள தங்கக்கூடிய சூடா இருக்கணும். வாய திறந்து ஆன்னு பண்ணக்கூடிய சூடா இருக்கக்கூடாது.
அது என்னது? பச்சை மிளகா, காஞ்ச மிளகாலாம் சாப்பிட்டீங்கன்னா வாயை மூடவே முடியாது. வாய் வழியா சுவாசம் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அதே மிளகு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, மிளகு காரம், வெற்றிலை காரம், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, இந்த காரம், கற்பூரவள்ளி, துளசி இந்த காரம் என்ன பண்ணும்? வாயில உங்களுக்கு தெரியாது. உள்ள போனதுக்கு அப்புறம் கப 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 கபான்னு இருக்கும். எப்படி இருக்கும்? மூச்சுக்குழல் சூடு அதிகமாகி ஆட்டோமேட்டிக்கா மூச்சுக்குழல் விரிவடைய ஆரம்பிச்சிரும். நீங்க குடிக்கிறது வந்து உணவு பாதை வழியா தான். ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய மூச்சு பாதை என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு அந்த ஹீட் வந்து பரவும். இதுதான் இயற்கையான சூடு. இது உற்பத்தி பண்ணும். இது என்ன பண்ணும்? உற்பத்தி பண்ணி உங்களுடைய மூச்சு குழலை விரிவடைய வைக்கும். அப்ப பிரீதிங் ஃப்ரீ ஆயிடும். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியது? ஆக்ஸிஜன் கொடுக்க வேண்டியதில்ல. அவங்களுக்கு பம்பிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெபுலைசர் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ சாதாரண சளி, தும்மல்ல ஆரம்பிச்சு நீர் கோத்துக்கிற பிரச்சனை சைனசைட்டிஸ் அதுல ஆரம்பிச்சு வீசிங், ஆஸ்துமா வரைக்கும் நம்ம கியூர் பண்ணிக்க முடியும். எதன் மூலமா? மூக்கு கழுவுதல் மூலமாக. சரிங்களா? அடுத்தது முக்கியமானது இனிமா எடுக்கிறது. இனிமா எடுக்கிறது அப்படின்னா மலக்குடலை சுத்தம் பண்றது. மலக்குடல்ல கழிவுகள் தேங்குறதன் மூலமாக தான் பல நோய்கள் உடல்ல உற்பத்தி ஆகுது. நம்ம போன முறை சொல்லியிருந்தோம். வாயுவின் தேக்கம் என்னவா மாறும்னா வலியாக மாறும். இந்த வலி வாயுவோட தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்கும் பொழுது அது வாதமா மாறும். இப்ப நம்ம சொல்றோம்ல கீழ்வாதம், முடக்குவாதம், இப்படி பல வாத நோய்கள் சொல்றோம்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா வாயுவினுடைய தேக்கம். அப்போ வாயுனுடைய தேக்கம் எங்க இருக்கு அப்படின்னா அபானன் அப்படிங்கிறது அடி வயிற்று பகுதியில மலப்பையில தங்கக்கூடியது. இதை முழுமையாக வெளியேற்றக்கூடியது எது அப்படின்னு சொன்னா தண்ணி ஒண்ணுதான். ஸோ எனிமா அப்படிங்கிறது ஒரு டம்ளர் இருக்கும். அதுல ஒரு ஒரு சிலிக்கான் மாதிரி ஒரு டியூப் இருக்கும், ஃபிளெக்சிபிளான டியூப். அதுக்கு கடைசியில ஒரு நாசல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து தேங்காய் எண்ணெயை தடவிட்டு மலை வாய்ப்பகுதியிலயும் லைட்டா தேங்காய் எண்ணெயை தடவிட்டு இதுதான் முறை. நிறைய பேருக்கு இது தெரியாம அப்படியே டைரக்டா விட்டு அங்க வெடிச்சிருச்சு, ரத்தம் வருது. ஏற்கனவே சூடு அதிகமா இருக்கும் மலை வாய்ப்பகுதியில. பொதுவாவே எவ்வளவு உடல் குளிர்ச்சியான உடம்பா இருந்தாலும் மலை வாய்ப்பகுதி அப்படிங்கிறது அபானன் தங்கக்கூடிய இடம். அப்போ அங்க சூடு அதிகமா தான் இருக்கும். உடல் சூடுகளை வெளியேற்றுவதற்காக அங்கதான் கொண்டு வந்து தக்க வைக்கும். பெரும்பாலும் நம்ம உட்கார்ந்துட்டு வேலை செய்யறோம் இப்பெல்லாம். யாரும் நட உடையால வேலை செய்யறது இல்ல. அப்படி இருக்கும் பொழுது அங்க சூடு தங்கி அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரத்த குழாய்கள், அந்த சின்ன சின்ன கேபிலரிஸ் சொல்லுவோம். அதெல்லாமே அப்படியே என்ன இருக்கும்? ஸ்டிஃபா இருக்கும். நீங்க லைட்டா அந்த ஆனஸ்ல போயிட்டு கொண்டு போய் நீங்க இந்த நாசுல அப்படியே டைரக்டா சொருகுனீங்கன்னா அப்படியே லைட்டா பர்ஸ்ட் ஆகும். அப்போ பிளட் வரும். இதனாலதான் என்ன சொல்றாங்க? மூலம் இருக்கிறவங்க நீங்க எனிமா எடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. பட் எடுக்கலாம். தேங்காய் எண்ணெய் தடவிக்கிட்டு பண்ணுங்க. எப்பவுமே அதான் நல்லது. சரிங்களா? குழந்தைங்களுக்கு கூட நான் சொல்வேன். கத்தீட்டர் நீங்க இன்செர்ட் பண்ணும்பொழுது, எனிமா கொடுக்கும் பொழுது, தயவு செய்து ஒரு சுண்டு விரல்ல தேங்காய் எண்ணெயை தடவி குழந்தையோட ஆசன வாயில தடவிட்டு, அதுக்கப்புறம் நாசுல இன்செர்ட் பண்ணுங்க. பயப்படவே வேண்டாம். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்க கஷ்டப்படுத்தி பண்ணீங்கன்னா தான் அது வலிக்கும். அது அவங்களுக்கு கஷ்டமாக்கும். அப்புறம் பண்ணவே மாட்டாங்க. ஸோ முதல் தடவை குடுக்குறவங்க தயவு செய்து குழந்தைங்கள பயமுறுத்தாம, பெரியவங்களும் சரி, பயந்துக்காத அளவுக்கு ப்ரொசீஜரை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா போதுமானது. சரிங்களா? ஸோ இந்த எனிமா நாசில்ல வந்து கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு உள்ள வந்து இன்சர்ட் பண்ணலாம். தண்ணியை ஃபுல்லா நிறைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபியூ டிராப்ஸ் வெளியில போனதுக்கு அப்புறம் இன்சர்ட் பண்ணுங்க. அப்போ காற்று உள்ள போகாது. தண்ணி ரொம்ப ஈஸியா உள்ள போகும். கொஞ்சம் முன்பக்கமா வளைஞ்சுக்கிட்டு பண்ணணும். இதெல்லாம் காமன் சென்ஸ் தான். நின்னுகிட்டே பண்ணோம்னா தண்ணி எல்லாம் உள்ள போகாதுங்க. கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தோம்னா அந்த மலைவாய் பகுதி ஓப்பன் ஆகும். இடுப்பு எலும்பு விரிஞ்சு கொடுக்கும். தண்ணி ரொம்ப எளிமையா குடலுக்குள்ள மலைக்குடலுக்குள்ள போகும். சரிங்களா? இது மலைக்குடலுக்குள்ள போன உடனே சில பேருக்கு பாத்தீங்கன்னா முதல் தடவை பண்றவங்களுக்கு உள்ளுக்குள்ள உடனே வந்து ஒரு கலக்கிட்டு உடனே டாய்லெட் போற ஒரு ஃபீல் வரும். டாய்லெட் போற ஃபீல் அதுக்கு முன்னாடி இருக்காது. இது உள்ள நுழைச்ச உடனேவே ஜஸ்ட் அந்த ஆசன வாயில டச் பண்ண உடனே அவங்களுக்கு ஃபுல்லாலாம் நிறைஞ்சிருக்காது. உடனே அவங்களுக்கு போகணும்னு ஃபீல் இருக்கும். பரவாயில்ல, எடுத்துருங்க. எடுத்துட்டு டாய்லெட்ல உட்காந்து டாய்லெட் போயிடுங்க. இது இப்படி தொடர்ந்து தினமும் ஒரு 1/2 டம்ளர், 1 டம்ளர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்டேஜ்ல 1/2 டம்ளர், 1 டம்ளர் ஃபுல்லா தண்ணி உள்ள எடுத்ததுக்கு அப்புறமா ஒருவேளை அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இருந்தா பாத்ரூம் பெட்ல வந்து என்ன பண்ணுங்க, பேசாம வந்து மல்லாக்க படுத்து கால் 2யும் குத்துக்கால் வச்சு படுத்துருங்க. அதிகபட்சம் 10 நிமிஷம் படுத்திருந்தீங்கன்னா போதும். அந்த தண்ணி 1 டம்ளர் விட்டீங்க இல்லைங்க, ஒரு 1/2 லிட்டர் தண்ணி உள்ள போய் ஃபுல்லா இருக்கிற சூடு, வாயு இறுகி போய் காஞ்சு போய் பல நாட்களாக இருக்கக்கூடிய கழிவுகளுடைய தேக்கம் உள்ள ஏற்கனவே இந்த கழிவுகள் தேங்கினதுனால டிஷ்யூஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கும். நிறைய உள்ளுக்குள்ள இருக்கும். அண்ட் ஏதாவது பூச்சிகள், கொக்கி புழு, நாடா புழுக்கள் மாதிரி இருக்கும். இது எல்லாமே இந்த தண்ணியை உள்ள விட்ட உடனே ஃபுல்லா மிக்ஸ் ஆகி ஃபுல்லா எல்லாம் கரைஞ்சு லூஸ் ஆகி டைட்டா இருக்கு லூஸ் ஆகி அடுத்தது என்ன பண்ணும்? எழுந்திருச்சு போய் நின்னீங்கன்னா உடனே எல்லாம் ஃபுல்லா வெளியில போயிடும்.
ஸோ அதுக்கப்புறம் டாய்லெட்ல போய் உட்காந்து ஃபுல்லா கிளீன் பண்ணுங்க. திரும்ப 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 பண்ணுங்க. எப்போ நீங்க விடுற தண்ணி எவ்வளவு சுத்தமா விடுறீங்களோ அப்படி உள்ள இருந்து ரிட்டர்ன் வருதோ திருப்பி வருதோ அது வரைக்கும் பண்ணணும். இதுதான் முறையான சரியான இனிமா. நீங்க மற்றதெல்லாம் பண்றீங்களோ இல்லையோ, இனிமா எடுக்கிறத மட்டும் முறையா சரியா பண்ணிட்டீங்க அப்படின்னா, நோய் எவ்வளவு தீவிரமாக இருந்தாலும், நான் சொல்லுவேன் ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும், ஆஸ்துமேட்டிக் அட்டாக்கே வந்தாலும், அவங்களுக்கு முடியலன்னா கூட இருக்கிறவங்களாவது இனிமா குடுத்தீங்கன்னா, இம்மிடியேட்டா அதை விட ஒரு முதலுதவி வேற எதுவுமே இல்ல. அந்த அளவுக்கு அற்புதமா. ஏன்னா எல்லாத்துக்குமே காரணம், அங்க தேங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான சூடும், கழிவும், அபான வாயுவும் தான். இந்த அபான வாயு வெளியேறிடுச்சு அப்படின்னாலே வலி போயிடும். நெஞ்சு வலி, ஆஸ்துமேட்டிக் பெயின், மூச்சு திணறல். அங்க வந்து ஆக்ஸிஜனே இல்ல. ஃபுல்லா அபானன் இருக்குது. பிராணவாயு இல்ல. தண்ணிய உள்ள விட்டு எனிமா எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆம்புலன்ஸ்க்கு அப்ளை பண்றதோ, கூட்டு போறதோ அப்புறமா பண்ணுங்க. அவ்வளோ அற்புதமானது இந்த இனிமா சிகிச்சை. தொடர்ந்து பண்ணீங்கன்னா, அனைத்து நோய்களுடைய தீவிரத்திலிருந்தும் முதலுதவி மாரி உங்கள காப்பாத்திற முடியும். அதனால தான் இனிமாவ மட்டும் நம்ம என்ன சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்ன்னு சொல்றோம். நேச்சுரோபதியை பொறுத்தவரைக்கும், நீங்க என்ன ட்ரீட்மெண்ட்க்கு வந்தாலும் சரி, முதல்ல நாங்க ஹாஸ்பிட்டல்ல குடுக்கறது எது அப்படின்னா, இனிமா தான். தொடர்ந்து 15 நாட்களுக்கு குடுக்கணும். உங்களுடைய தீவிரத்தை பொறுத்து. தினமும் 15 நாளைக்கு நீங்க விடுற தண்ணி எவ்வளவு சுத்தமா உள்ள போயிட்டு வெளில வருதோ, அது வரைக்கும் திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு ப்ராசஸ் மாரி ஆயிடுமே, எனக்கு இதுல காலையில எனக்கு டைம் இல்லையே அப்படின்னா, 10 நாளைக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்க வேண்டியதுதான். அதுக்கு நமக்கு டைம் இருக்கு. காலையில இதுக்காக ஒரு 10 நிமிஷம் நம்ம என்ன பண்றதுக்கு, நமக்கு வந்து கிளீன் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்கிறதில்ல. ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ தீவிரமாக பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா உடல்ல எந்த தொந்தரவு இருந்தாலும் இத முதல்ல பண்ணுங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இதுல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, நான் சொன்ன மாரி சூடு வெளியேறும். ஸோ சூடு தானே பல நோய்களுக்கு 4448 வியாதியில 4200 வியாதிகள் சூடு காரணமா தான். அளவுக்கு அதிகமான சூடு தான். சரிங்களா? இப்ப அந்த அளவுக்கு அதிகமான சூடு உள்ள எல்லா நோய்களுமே என்ன ஆயிடும்? நிவர்த்தி ஆயிடும். தொடர்ந்து நீங்க 15 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 5 தடவ, 6 தடவன்னு எனிமா குடுத்து சுத்தம் பண்ணி பண்ணீங்கன்னா, முதல்ல சூடு போயிடும். இறுகி காஞ்சு போயி பல நாட்களா, பல வருஷங்களா உள்ளுக்குள்ள டிஷ்யூஸ டேமேஜ் பண்ற அந்த கழிவுகள் வெளியில போயிடும். அடுத்தது என்ன ஆகும் அப்டின்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் வெளில போகுது, சூடு போகுது. தேங்கி இருக்கக்கூடிய அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய அபான வாயு வெளியேறுது. ஸோ உடல் முழுக்க இருக்கக்கூடிய நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆயிடும். ரத்த ஓட்டம் ஸ்ட்ராங் ஆயிடும். ஏன்னா பிராணசக்தி ஓடக்கூடிய, ஆக்ஸிஜன் ஓடக்கூடிய அந்த பாதையில அபானன் இல்லைன்னா என்ன ஆகும்? நல்ல ரத்த ஓட்டம் போகும். ஸோ பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கிளியர் ஆயிடும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னா, செத்துப்போன செல்கள் புதுப்பிக்கப்படும். நீங்க மலக்குடல்ல மட்டும் நல்ல செத்துப்போன செல்கள்லாம் வெளியேற்றி புது செல்கள் உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னா, உடல் முழுக்கவே அது பரவும். அபானன் எந்த அளவுக்கு வெளியேறினால் பிராணன் உடல்ல தங்குமோ, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய செல்கள் புதுப்பிக்கப்பட்டால் உடல் முழுவதும் செல்கள் புதுசா மாறிடும். புதுசா ஆயிடுவீங்க. ஸோ நோயுடைய அறிகுறியே இருக்காது. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு முதலுதவி சிகிச்சை எது அப்படின்னு சொன்னா, இந்த இனிமா எடுக்கிறது. சரி. இதுல வந்து சுடுதண்ணி பயன்படுத்தலாமா? உப்பு பயன்படுத்தலாமா? எப்சம் சால்ட் பயன்படுத்தலாமா? லிக்வார்ம் வாட்டர் பயன்படுத்தலாமா? லெமன் ஜூஸ் பயன்படுத்தலாமா? இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கு இல்லையா? இதுல நெறைய இருக்கு. கண் கழுவுறது, மூக்கு கழுவுறது, இனிமா எடுக்கிறதுல எல்லாத்துலயுமே சிகிச்சை ரீதியா போகும்போது, அவர்களுடைய தொந்தரவுகளுக்கு தகுந்த மாரி ஏற்கனவே யாராவது இத பத்தின அறிவு இருந்தாங்கன்னா, அவங்கள கூட வச்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. அல்லது முதல்லயே கேட்டுக்கிட்டு பண்றது. அதனால தான் நான் எப்பவும் சொல்வேன், இந்த எனிமா சிகிச்சையா நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா, ஒரு முறை என்ன பண்ணலாம்? கன்சல்ட் பண்ணலாம். எனக்கு ஒரு WhatsAppல மெசேஜ் போட்டு, எனக்கு இந்த மாரி தொந்தரவு இருக்கு. நான் எந்த மாரி சிகிச்சை எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிட்டு பண்ணுங்க. தவறு ஒண்ணும் கிடையாது. எப்பவுமே சொல்லிட்டு தானே இருக்கிறோம். அப்போ யாருக்கெல்லாம் வந்து லூக்வார்ம் வாட்டர் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ரொம்ப குளிர் பிரதேசத்துல இருக்கிறீங்கன்னா, நீங்க மைல்டு வார்ம் வாட்டர்ல நீங்க பண்ணிக்கலாம். படுத்த படுக்கையா ஒருத்தர் இருக்காருன்னா, அவருக்கு ஒரு 2 டிராப் எலுமிச்சை ஜூஸ் மைல்டு வார்ம் வாட்டர் கலந்து எனிமா குடுக்கலாம். சரிங்களா? அடுத்தது நம்ம இந்த எப்சம் சால்ட் ஆகட்டும், இல்ல மத்தபடி வந்து நாங்க மோர் கலந்து இனிமா எடுக்கலாமான்னா, யாருக்கு இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பேதிக்கை எடுத்திருக்கிறீங்க அப்படின்னா, நெறைய கிருமிகள் நெறைய உள்ள இருந்துச்சு. பூச்சி தொந்தரவு இருக்கு. அதனால நான் வந்து பேதிக்கை எடுத்திருக்கேன் அப்படின்னீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம்? திரும்பவும் உங்களுடைய உடல்ல நல்ல குடல் புழுக்களை உற்பத்தி பண்ணணும். எனக்கு இயல்பா வந்து அப்படி உற்பத்தி ஆகுறதில்ல. அப்படி ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா, நீங்க என்ன பண்ணலாம்? மோர்ல எனிமா எடுக்கிறது நல்லது. மோர் எனிமா எடுத்தீங்கன்னா, திரும்பவும்
மோருக்கு அந்த ஒரு தன்மை இருக்கு இல்லையா, திரும்பவும் நம்ம உடல்ல நல்ல குடல் புழுக்களை உற்பத்தி பண்ணும். சரிங்களா? அப்போ அவங்க நீங்க நீர் மோரா இருக்கக்கூடாது. அதை விட ரொம்ப நீர்த்து போன மோரா இருக்கணும். நிறைய தண்ணி கலந்து, அதாவது நாங்க என்ன சொல்லுவோம், ஒரு பங்குக்கு 6 பங்கு அளவுக்கு தண்ணி விடணும். கலந்து வடிகட்டி, துணியில வடிகட்டி, அந்த தண்ணீரை பயன்படுத்தி என்ன பண்ணணும், நீங்க இனிமா எடுக்கணும். அப்படி எடுக்கும் பொழுது உள்ள கிருமிகள், நல்ல கிருமிகள் உற்பத்தியாகி உடலுக்கு தேவையான என்சைம்ஸை கொடுக்கும். நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம். குடல் புழுக்கள் எல்லாமே கெடுதல் கிடையாது. நல்ல புழுக்கள் இருக்கு. அந்த நல்ல புழுக்களும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வெளியேற்றணுங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் அற்புதமா ஏற்படுத்தின ஒரு முறைதான் இந்த பேதிக்கு எடுக்கிறது அப்படிங்கிறது. 6 மாசத்துக்கு ஒரு தடவை நல்ல புழுக்களை கூட வெளியில அனுப்பிடணும். இதை திரும்ப எப்படி உற்பத்தி பண்றது? நம்ம சரியான வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணாலே போதும். அப்படியே எனக்கு உள்ளுக்குள்ள கிரகிக்கிற தன்மை குறைவா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, உள்ள வந்து நல்ல குடல் புழுக்கள் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறவங்க எப்போது ஒரு முறை இப்படி மோர் கலந்த தண்ணீரில் இனிமா எடுக்கலாம். சரி, மோர் கலந்து எனிமா எடுத்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. திருப்பி என்ன பண்ணணும், சாதாரண தண்ணியை பயன்படுத்தி சுத்தம் பண்ணிக்கணும், எனிமா எடுத்துடணும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. இன்னும் இதுல ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் கொடுங்க. இந்த மாதிரி தொந்தரவு இருக்கு, உங்களுக்கு எப்படி எனிமா கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது கடைசியா இன்னைக்கு நீர் சிகிச்சையில ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா, இது ஒரு பெரிய டாபிக் இருந்தாலும் இதுல சொல்லி கொடுத்தோம்னா கூட நம்ம வந்து அதுக்கப்புறம் திரும்ப சந்தேகங்கள் வருதுங்கிறதுனால நம்ம ஒரு அடிப்படை முறைகளை மட்டும் சொல்லலாம். கர்ப்பவாய் சுத்தி, நீர்த்தாரா, இது பெண்களுக்கு பிரத்யேகமாக கர்ப்பவாய் பகுதியை சுத்தம் செய்வதற்காக வந்த ஒரு சிகிச்சை முறை. இதுவும் கழிவு நீக்கத்துல வந்தாலும் கூட இது ஒரு அற்புதமான சிகிச்சை முறை. இது வந்து கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும், எனக்கு வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு மாதவிடாய் வருது அப்படின்னு சொல்ற பெண்கள், மாதவிடாய் காலத்துல எனக்கு நிறைய வயிற்று வலி வருது, அதிக உதிரப்போக்கு வருது, கட்டி கட்டியா வருது, ஒரு 3 நாளைக்கு வருது, 4வது நாள் தலை குளிச்சு முடிச்சிடுறேன், திருப்பி 2 நாள் கழிச்சு நான் ஊருக்கு போறேன், வெளியில போறேன், இல்ல வாக்கிங் போறேன், இல்ல ஏதோ மலை ஏறுறேன், இல்ல படிக்கட்டு ஏறுறேன் அப்படின்னா எனக்கு உடனே திரும்பவும் வருது. அப்புறம் ஒரு 2 நாளைக்கு வருது, இல்ல ஸ்பாட்டிங் வருது, திரும்பி வருது. இப்படி நிறைய பிரச்சனைகள். பிசிஓடி இருக்கு, ஃபைப்ராய்டு இருக்கு, அப்புறம் கொழுப்பு கட்டி இருக்குது, எண்டோமெட்ரியம் வால் திக்னஸ் இருக்கு, உள்ள கர்ப்பப்பை சுவர் தடிச்சு போயிருக்கு, கர்ப்பப்பை வீங்கி போயிருக்கு, வந்ததுன்னா நிக்கிறதே இல்லை, சில பேருக்கு வர்றதே இல்லை, வந்ததுன்னா நிக்கிறது இல்லைன்னா ஃபைப்ராய்டு, ஆனா வரதே இல்லை அப்படின்னா அது பிசிஓடி. டிஃபரன்ஸ் தெரியும் நிறைய பேருக்கு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு. எண்டோமெட்ரியம் வால் திக்னஸ் இருந்தா நிக்கவே நிக்காது, 3 மாசம் ஆனாலும் நிக்காது, மாத்திரை சாப்பிட்டா மட்டும் தான் நிக்கும். இப்படியெல்லாம் இருக்கு. பட் இயற்கை மருத்துவத்துல இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னா, இது முழுமையான சிகிச்சை. இது கர்ப்பவாய் சுத்தியில சாதாரண தண்ணீரை பயன்படுத்தி சாதாரண பிரச்சனைகளுக்கு நம்ம கர்ப்பவாய் சுத்தி பண்ணலாம். ஒரு 3 லிட்டர் தண்ணி, பச்சை தண்ணி இருந்தா போதும். எனிமா கேனு, அதுல ஒரு நாசில் மட்டும் கொஞ்சம் லெங்க்தியா இருக்கும். எனிமா கேன்ல இருக்கக்கூடிய நாசில் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டிப்ல மட்டும் ஒரு ஹோல் இருக்கும். ஆனா கர்ப்பவாய் சுத்தியில சுற்றி ஒரு 4 ஹோலும், நடுவுல நுனியில ஒரு ஹோல், 5 ஹோல் இருக்கும். இது கழிவு நீக்க கருவிகள்னு நீங்க ஒரு செட் வாங்குனீங்கன்னா இதுல இதுவும் சேர்ந்துதான் வரும். இல்லைனாலும் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தனியாவும் இன்னைக்கு அவைலபிள். நீர்த்தர கர்ப்பவாய் சுத்தி வெஜனல் கிளென்சர் அப்படின்னு ஆன்லைன்ல போட்டீங்கன்னா அவைலபிள். சரிங்களா? ஸோ இதை வாங்கி வச்சுக்கோங்க. சுடுதண்ணி பயன்படுத்தலாம், பச்சை தண்ணி பயன்படுத்தலாம். அண்ட் மூலிகையில நீர்த்தாரா இருக்கு, எனக்கு வெள்ளைப்படுதல் இருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னா, சாதாரண வெள்ளைப்படுதலா இருந்தா கற்றாழை சாறு, ஏன்னா சூட்டுனால வருது அதனால. எனக்கு அந்த வெள்ளைப்படுதலே கிருமி தொற்றோட அரிப்பு இருக்கு, ஸ்மெல் வருது, கெட்ட வாடை வருது அப்படின்னா வேப்பிலை தண்ணீர்ல நீர்த்தாரா. இது எனக்கு புண் இருக்குது கர்ப்பவாய்ப்பு, இதுல கர்ப்பப்பைக்குள்ள புண் இருக்குதுன்னா திரிபுலா சூர்ணத்துல நீர்த்தாரா. எய்ட்ஸ், VDRL மாதிரி மோசமான பால்வினை நோய்கள் இருக்கு அப்படின்னா படிகார நீர். எனக்கு அடிக்கடி அபார்ஷன் ஆகுது, இல்லைன்னா குழந்தை வந்து 6 மாசம் 7 மாசம் வரைக்கும் குறை பிரசவம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வைட்டமின் B12. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வைட்டமின் B12 ஒரே ஒரு விஷயத்துல நமக்கு ரொம்ப ஈஸியா எளிமையா கிடைக்குது, அரிசியில இருந்து. எந்த அரிசியில இருந்து? அன்பாலிஷ்டு ரைஸ், அதாவது பாலிஷ் செய்யப்படாத, பட்டை தீட்டப்படாத அரிசியில இருக்கிறது தான் வைட்டமின் B12. இந்த அரிசி கலந்த தண்ணியை 3 லிட்டர் எடுத்து வச்சு நீர்த்தாரா பண்ணீங்கன்னா அடிக்கடி அபார்ஷன் ஆகுறதுங்கிறது அதோட நின்று போயிடும். சரிங்களா? அடுத்தது சுடுதண்ணியும் பச்சை தண்ணியும் சேர்த்து பண்றது யாருக்கெல்லாம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 நோய்கள். இது ரொம்ப முக்கியமான நோய்கள். நீங்க ஏன் சொல்றேன்னா அதிகமா ட்ரெண்ட்ல இருக்கு இன்னைக்கு, அதனால சொல்றோம். இது ஒண்ணும் பெரிய வியாதிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இதை வச்சுதான் பயமுறுத்துறாங்க கேன்சர் வரும்னு. என்னெல்லாம் அது? ஒண்ணு பிசிஓடி, இது நீர்க்கட்டி. அடுத்தது ஃபைப்ராய்டு, இது வந்து நார்க்கட்டி. அவ்வளவுதான். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னா என்ன? கருப்பையில இருக்கக்கூடிய உள் சுவர் தடிச்சு போறது.
இந்த 3யும் கவனிக்காம விட்டா கேன்சர் ஆயிடுமா. அப்படி சொல்லிதான் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, டிஎன்சி பண்றாங்க, கர்ப்பப்பையவே எடுத்துடுறாங்க, சுரண்டி எடுக்குறாங்க. இதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த ஹாட் அண்ட் கோல்டு நீர்த்தாரா அற்புதமான சிகிச்சை. சுடு தண்ணியும், பச்சை தண்ணியும் மாறி மாறி ஊத்துறது. இந்த சிகிச்சை முறைய நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பெர்மனன்ட்டாவே கியூர் ஆயிடும். செய்திருக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. நெறைய பேர் இத பத்தி ஃபீட்பேக் குடுத்துட்டே இருக்காங்க. டெய்லி குறைஞ்சது ஒரு 3, 4 பேரு இந்த கர்ப்பப்பை சுத்தி பண்ணிக்கிட்டு, அந்த வியாதி சரியா போய், முழுமையா நமக்கு தீர்வு இருக்கு. வேற எதுவுமே செய்யலனாலும், இது நல்ல ஒரு சிகிச்சையா இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய பேர் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட, எந்த சிகிச்சை முறை கழிவு நீக்க பயிற்சிகள் செய்தாலும், உங்களுடைய வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இல்லாம பெர்மனன்ட்டா கியூர் பண்ண முடியாது. புரியுதுங்களா? திரும்பவும் இது என்ன ஆயிடும், ஒரு அலோபதி சிகிச்சை மாரி ஆயிடும். டெம்பரவரி ரிலீஃப் ஆயிடும். அப்படி இருக்கக்கூடாது. முழுவதுமா எனக்கு குணமடையணும், நான் பூர்ணமா குணமடையணும், திருப்பி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது. இதுல நான் என்னுடைய வீட்ல இருக்கக்கூடிய பொருள்கள வச்சு சரி பண்ணிக்கணும்னா, உங்க வாழ்க்கை முறையை நீங்க சரியா ஃபாலோ பண்ணணும். குறிப்பா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பெண்கள் அப்படின்னு சொன்னாலே, காற்றோட்டமான உடை உடுத்தணும். தேவையில்லாம அனாவசியமா உள்ளுக்குள்ளன்னு டைட்டா லெகின்ஸு, ஜீன்ஸு அப்படின்னு போட்டு டைட்டா அப்புறம் ஷார்ட்ஸு, உள்ள ஒரு பேண்டீஸ் இது எல்லாமே எலாஸ்டிக். காத்து போகாது, உள்ள இருக்கிற சூடு வெளியேறாது, ரத்த ஓட்டம் தடைபடும். இவ்வளவு தொந்தரவுகள் இருக்கு. அதனால தான் அந்த காலத்துல கவுன் போட்டாங்க, பாவாடை தாவணி போட்டாங்க. அடுத்தது என்ன போயிட்டாங்க, சாரிக்கு போனாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், பெஸ்ட் ட்ரெஸ் நைட்டின்னு சொல்லுவேன். காரணம் என்னன்னா, ஃபுல்லா இடையில எந்த ஒரு டைட்னஸும் இருக்காது, இறுக்கமும் இருக்காது, காற்றோட்டம் எளிமையா போகும். அதனால அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உடையில ரொம்ப கவனம் வைக்கணும். அடுத்தது வாழ்க்கை முறை. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ எழுந்துக்கணும், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ தூங்கணும். எல்இடி லைட் கிடைக்குதுன்னு எப்ப பார்த்தாலும் கரண்ட் எரிய வச்சுட்டு ராத்திரி 12, 1 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தோம்னா, வாழ்க்கை முறை நமக்கு எதிரா தான் போகும். ஏன்னா, எப்ப நாம இயற்கைக்கு மாறா போறோமோ, இயற்கை நமக்கு அதுக்கான பிரச்சனை, தண்டனை குடுத்து தான் தீரும். இத புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. ராத்திரி 10 மணிக்கு கணவர் வராரு, 12 மணிக்கு நான் சாப்பிட்டு கழுவி தொலைச்சு போட்டு நான் தூங்குறேன் அப்படின்னா, காலையில எத்தன மணிக்கு எழுந்துப்பீங்க? திரும்பி அதே 5 மணிக்கு எழுந்துப்பீங்க. தூக்கம் குறைவாயிடும். அப்ப என்ன ஆயிடும்? நமக்கு சுரக்க வேண்டிய என்டார்பின் செக்ரீஷன் குறைந்து போகும்பொழுது, அட்ரினல் சப்போர்ட் பண்ணாது. அப்ப அட்ரினல் ரொம்ப முக்கியமானது நமக்கு. ஸோ ஆரோக்கியமான நல்ல உடலுக்கு நல்ல ஆழ்ந்த உறக்கம் மிக 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 அவசியம். ஸோ சூரியன் அஸ்தமிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் சாப்பாட்டுல கை வைக்கக்கூடாது. அடுத்த 2 மணி நேரத்துல தூங்கி இருக்கணும். எத்தனை பேர் நம்ம ஃபாலோ பண்றோம்? பட் ஃபாலோ பண்ணி பாருங்க. வேற சிகிச்சையே வேண்டாம். வியாதியே வராது உடம்புல. அப்பெல்லாம் 100 வயதையும் கடந்து ஆரோக்கியமா வாழ்ந்ததுக்கு இந்த ஒரு வாழ்க்கை முறையும் ரொம்ப 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 அவசியமானது. அப்போ நேரத்துல தூங்க வேண்டியது ரொம்ப அவசியம். காலையில நேரத்துல எழுந்திருக்கணும். அப்படி பண்ணும்பொழுது நல்ல பிராண சக்தி உடலுக்கு கிடைக்கும். தானாவே அபான வாயு வெளியேறிடும். அப்ப நோய்ங்கிறது உடம்புல தங்கறதுக்கு வாய்ப்பே ஏற்படாது. ஸோ இந்த கர்ப்பவாய் சுத்தியை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை முறையும் ரொம்ப முக்கியம். தயவு செய்து நான் பேண்டீஸ் யூஸ் பண்றதே தப்புன்னு சொல்றேன். இதுல பேட் வேற. யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது நமக்கான பொருளே இல்ல. இன்னைக்கு நெறைய மூலிகைகள்லாம் கலந்துலாம் நாப்கின் பண்றீங்க. அப்படி செய்றவங்களுக்குலாம் நான் தனியா ஒரு வகுப்பு எடுக்கிறேன். தயவு செய்து அப்படி மூலிகைகளை போட்டு எடுக்கிறதுனால, நீங்களே என்ன பண்றீங்க அப்படின்னா, மலட்டுத்தன்மையை உற்பத்தி பண்றீங்க. என்ன இப்படி சொல்றீங்கன்னு கேட்கிறீங்களா? என்னெல்லாம் பயன்படுத்துறீங்க? வேப்பிலை சாறு பயன்படுத்தி மூலிகை நாப்கின் பண்றீங்க. இல்லன்னா வேப்பிலை பொடிய பயன்படுத்துறீங்க. அடுத்தது என்ன பண்றீங்க? மலைவேம்பு பொடிய பயன்படுத்துறீங்க. துளசியை பயன்படுத்துறீங்க. இந்த 3 என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு? மலைவேம்புவை நீங்க உள்ள குடிக்கலாம். ஆனா டைரக்ட்டா கர்ப்பப்பைக்கு நீங்க செலுத்துறீங்க அப்படின்னு சொன்னா, உள்ள இருக்கக்கூடிய தேவையான கிருமிகளும் இறந்து போயி, முட்டை மலட்டுத்தன்மை அடையும். முட்டைக்கு அந்த பொரிஞ்சு கருவாகிற தன்மை குறையும். அதேதான் வேப்பிலைக்கும். வேப்பிலை கசப்பு தன்மை இருக்கிறதுலயே ரொம்ப கூடுதல். இதுவுமே என்ன பண்ணும்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு ஆணோ, பெண்ணோ தொடர்ந்து ரொம்ப நாட்களுக்கு இந்த வேப்பிலைய தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா, என்ன ஆகும் அவங்களுக்கு? கருமுட்டையோ, விந்தணுவோ தன்னுடைய செயல் திறமையை இழந்துரும் அப்படின்னு. இது நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்கிறாங்க. அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சுதான். அவசியத்துக்கு தான் பயன்படுத்தணும். எப்ப பார்த்தாலும் கசப்புள்ளத சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. தேவை இருக்கும்போது தான் சாப்பிடணும். அதே மாதிரி தான் நம்ம சொல்ற இந்த துளசியும். துளசி தண்ணி குடிக்கலாம். 5 நாளைக்கு ஒரு தடவ தானே நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. ஏகாதசி விரதத்துக்கு 5 நாளைக்கு ஒரு தடவ துளசி தண்ணி குடிக்கலாம். எதுக்கு? துளசியில பிராணசக்தி கூடுதலா இருக்கு. அன்னைக்கு உங்களுக்கு தேவை பிராணசக்தி மட்டும் இருந்தா போதுமானது உயிர் வாழறதுக்கு. அதனால அத எடுத்துக்க சொன்னாங்க. அதுக்காக நம்ம தினமும் 4 கைப்பிடி துளசிய சாப்பிடுறது, அப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின்ல துளசி பவுடர போட்டுக்கிறது, இதெல்லாம் பண்ணோம்னா மலட்டுத்தன்மை வரும். நாமளே இந்த மாரி தேவையில்லாத வேலைகள்லாம் செய்ய வேண்டாம். அதனால சாதாரண பஞ்சுகளை இன்னைக்கும் அ அ அலோபதி ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா, டெலிவரிக்கு அப்புறம் தருவாங்க பார்த்திருப்பீங்க. ஒரு வெள்ளையா ஒரு காட்டன் துணி இருக்கும். அதுல பஞ்சைய வச்சு கட்டி குடுத்துருவாங்க. இது ஈஸியான மெத்தட். இதையவே எல்லாரும் பயன்படுத்தலாம். இல்லையா? வீட்ல எத்தனையோ பெட்ஷீட் துணி இருக்குது.
பாவாடை துணி இருக்கு, நைட்டு துணி இருக்கு, லுங்கி துணி இருக்கு. கிழிச்சு போட்டு அன்னைக்கு கட்டின மாதிரி கோவணம் கட்டுறதுக்கு என்ன? இது நீங்க துவைச்சு போட வேண்டாம். அட நல்லா வாஷ் பண்ணி தூக்கி வெளியில வீசிட்டு போங்க, அவ்வளவுதான். இல்ல எரிச்சுட்டு போங்க. இதுதானே பண்ணாங்க, இதை பண்ணிட்டு போலாமே. நாப்கினை தூக்கி வெளியில வீசுறீங்க, இதை தூக்கி போட முடியாது உங்களுக்கு? இதுக்கு ஒரு பெரிய கேள்வி வேற. தயவு செய்து நாப்கின்ங்கிறத தலையை சுத்தி முதல்ல தூக்கி போடுங்க. அதை பயன்படுத்தவே கூடாது. இதுதான் அடிப்படை காரணம் பெண்களுக்கு மலட்டுத்தன்மைக்கு. அதுல இருக்கக்கூடிய ஜெல்ஸ், கெமிக்கல்ஸ், ரசாயன கலவைகள் அத்தனையும் கர்ப்பப்பை வழியா உள்ள போய் கருமுட்டை உற்பத்தியே இல்லாம அழிக்குது. பெண்களுக்கு வரக்கூடிய அந்த மாதவிடாய்க்கு தேவையான, கருத்தரிக்க தேவையான அனைத்து ஹார்மோன்ஸையும் நிறுத்துது. அப்போ பர்மனண்டா மலட்டுத்தன்மை வருது. நம்ம எப்பவுமே சொல்லுவோம், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வர்றவங்க நாப்கின் பயன்படுத்திங்கன்னா தயவு செஞ்சு இயற்கை மருத்துவத்துக்கே வராதீங்க. இந்த ஒரு புரிதல் இல்ல, நான் நாப்கின் தான் பயன்படுத்துவேன், என்னால இப்படி எல்லாம் இருக்கவே முடியாது, நீங்களா உங்களுக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டீங்கன்னா இயற்கை மருத்துவத்துக்கு வராதீங்க. உங்களுக்கு எந்த மருத்துவம் பிடிக்குதோ அங்க போய்க்கோங்க. ஏன்னா சாத்தியமே கிடையாது. எந்த மருத்துவத்துக்கு போனாலும் முழுமையா உங்களால குணம் பெற முடியாது. நீங்க சென ஊசி தான் போட்டுக்கணும். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். போய் ஐவிஐ, ஐவிஎஃப் தான் பண்ணிக்க முடியும். கட்டாயமா இயற்கை முறையில் கருத்தரிக்க முடியாது. அதனால தயவு செய்து இந்த நாப்கின் எல்லாம் தூக்கி போட்டு, கர்ப்பவாய் பிரச்சனை இருக்கவங்க, கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த இயற்கையான நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமா பின்பற்றிட்டு வரக்கூடிய இந்த வாழ்க்கை முறைகளை கொஞ்சமாவது மாத்திக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் எதுவுமே வராது. புரியுதுங்களா? சோ இன்னைக்கு மலட்டுத்தன்மை வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நாம என்ன சொல்றோம்னா, கர்ப்பவாய் சுத்தின்னு சொல்லக்கூடிய இந்த நீர்த்தாரா மிக அற்புதமான சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட். அது கூட வாழ்க்கை முறைகள், உணவு முறைகள் அண்ட் மனோநிலையும் இதுல ரொம்ப முக்கியம். அந்த டைம்ல ஸ்ட்ரெஸ், டென்ஷன்லாம் வருதுன்னா வெறும் பச்சை தண்ணி 3 லிட்டர் எடுத்து வச்சுட்டு நீர்த்தாரா பண்ணிக்கோங்க, சரியா போகும். சரி, இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலா எப்படி கத்துக்கணும்னா, நான் ஒரு முறை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறேன். ப்ராக்டிக்கலா யாருக்கெல்லாம் பாசிபிளா இருக்கோ, சிகிச்சை கொடுக்குறீங்க இல்ல சிகிச்சையா வேணுங்கிறவங்களுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில அப்படி ஏற்பாடு பண்ணுவோம். டைரக்டாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சிகிச்சை முறைகளை செய்து காமிக்கலாம். செய்து காமிச்சு உங்களுக்கு டைரக்டா ப்ராக்டிக்கல் கிளாஸ் மாதிரி எடுத்து கொடுக்குறோம். ஏன்னா நம்ம இதெல்லாம் வீடியோல சொல்லி கொடுத்தோம்னா சரியா முழுமையா நம்மளாலே சொல்லி தர முடியாது. உங்களுடைய தொந்தரவுகள் என்னன்னு தெரியாம நம்ம ஒரு பொதுவான ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டோம்னா, இது சிகிச்சையா இல்லாம எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு பேட் இம்ப்ரெஷன் பயந்து போயிடுறீங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு முறை நேரடியா நம்ம வந்து இதுக்கான ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் எடுக்கலாம். நிறைய இயற்கை மருத்துவ மையங்கள்ல, யோகாசன பயிற்சி மையங்கள்ல எல்லாம் இதை சொல்லி கொடுக்குறாங்க, பண்ணிக்கோங்க. அண்ட் ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுடைய ஆழியார்ல இருக்கக்கூடிய அந்த மையத்துல ஒவ்வொரு மாதமும் 2வது சனி ஞாயிறு நமக்கு வந்து ஃப்ரீயாவே கழிவு நீக்க பயிற்சிகள் அப்படிங்கிற தலைப்புல இதை சொல்லி கொடுத்து அங்கேயே ஒரு நாள் ஃபுல் பயிற்சி கொடுக்குறாங்க. அதுக்கும் நீங்க போய் கத்துக்கலாம். டொனேஷன் மாதிரி தான், அதுல ஃபீஸ் எல்லாம் பெருசா கிடையாது. அப்படி போயும் நீங்க கத்துக்கலாம். இப்படி யாரோ ஒருத்தருடைய மேற்பார்வையில நீங்க பண்ணீங்கன்னா முழுமையா தெளிவடைய முடியும். அப்ப அதுக்கப்புறம் நீங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கலாம். சரிங்களா? அண்ட் இன்னைக்கு நம்ம எடுத்த இந்த நீர் சிகிச்சை முறைகள்ல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க கேட்கலாம். சரிங்களா? கேட்டுக்கலாம். கடந்த முறை நம்ம வந்து ஹிப் பாத், ஸ்பைனல் பாத் பத்தி சொல்லியிருந்தோம். இதுல எல்லாம் எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நன்றி. நன்றிங்கம்மா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக அந்த நீர் சிகிச்சையோட தொடர்ச்சி போன வாரமும் நமக்கு சிறப்பாக சொல்லியிருக்காங்க. 2 வாரங்கள் வந்து அந்த நீர் சிகிச்சை பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப உண்மையிலுமே வந்து இத வந்து நம்ம எதிர்பார்த்து இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கு. கண்டிப்பாக வந்து நீர்த்தாராவை பத்தி அம்மா வந்து முன்னாடியே நமக்கு நிறைய செஷன் எடுத்திருக்காங்க. அதனுடைய அவங்க பெரிய ஒரு விஷயத்த வந்து நமக்கு வந்து இப்ப அழுத்தமா சொல்றது என்னன்னா வந்து எல்லாமே வந்து பிராக்டிக்கலா செய்யறது. ஏன்னா வந்து பல பேர் செஞ்சு அவங்களுக்கு வந்து ரிசல்ட் சரியான முறையில கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க வந்து அழுத்தமா சொல்றாங்க. இது பிராக்டிக்கலா நீங்க வந்து பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு அழுத்தமா சொல்லியிருக்காங்க. அதை விட வந்து பாத்தீங்கன்னா இந்த நமக்கு கழிவு நீக்க பயிற்சி வந்து கண்ணுக்கு, மூக்குக்கு, அப்புறம் இனிமா இது மாதிரி விஷயங்களை வந்து சிறப்பா இன்னைக்கு வந்து வகுப்படுத்திருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து உடலுக்கு வந்து கழிவு நீக்கமே நோய் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து தெரிய வருது. அதனால அந்த எந்த அளவுக்கு நம்ம அந்த கழிவு நீக்கத்தை வந்து நம்ம வந்து சிறப்பா செய்யறோமோ அந்த நோயிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவங்களோட இன்னொரு கருத்து என்னன்னா நம்ம வந்து உணவு முறையிலயும் மாறணும், வாழ்க்கை முறையிலயும் மாறணும் அப்படிங்கிறதையும் அழுத்தமா சொல்றாங்க. இது வந்து நம்ம என்னன்னா பேருக்கு வந்து அம்மா சொல்லிட்டாங்கன்ட்டு அதை மட்டும் செஞ்சுட்டு வாழ்க்கை முறையை நம்ம மாற்றாமல் இருந்தோம்னாக்கா இது பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு நீங்க எந்த சிகிச்சை வேணாலும் எடுத்துக்கங்கிறத வந்து நமக்கு வந்து கரெக்டா சொல்றாங்க.
இதுல வந்து என்னன்னா நாம மாறணும். அப்படி கண்டிப்பாக வந்து நாம எந்த அளவுக்கு மாறணும்னாலே நம்மளுடைய வாழ்க்கை மாறும். நம்மளுடைய எந்தவித நமக்கு ட்ரீட்மெண்டே தேவையில்லைங்கிற மாரி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நமக்கு சிறப்பான ஒரு செய்திய இன்னைக்கு அற்புதமா குடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு செய்தியும் வந்து நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ள நிகழ்வா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். அது மாரி இன்றைய நிகழ்வுல கலந்து போன வாரமும் அம்மாவால வந்து உங்களுக்கு வந்து கேள்வி பதில் சரியா குடுக்க முடியல. இந்த வாரமும் உங்களுக்கு வந்து அதனுடைய கேள்வி பதில வந்து எல்லாருக்குமே கேட்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இதனுடைய போன வாரமும், இந்த வாரமும் எடுத்த செஷனுக்கு உண்டான கேள்வி வந்து சந்தேகங்கள் இருந்தா நீங்க கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஒரு வாரம் சிறப்பா வந்து இந்த நிகழ்வ வந்து குடுத்தது வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்தினர். தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு, இந்த நிகழ்வை சிறப்படைய செய்து, ஒவ்வொரு நாளும் வாழ்த்துரை வழங்கி நமக்கு சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்தின் தலைவர் வந்து இந்த ஒரு வார நிகழ்ச்சி நம்ம இந்த காலச்சக்கரத்த பத்தி என்ன நினைக்கிறாருன்னு நமக்கே தெரியல. அதனுடைய கருத்துக்கள வந்து கேட்டுட்டு நம்மளோட கேள்வி பதில வச்சுக்கலாம். அதனுடைய கருத்துக்களை கூற ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்தின் தலைவர் இசையாஸ் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் சார். மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி. நம்ம முதல்ல ஆரம்பிச்சோம். நம்ம கும்பகோணம் ரோட்டரி சங்கம் வந்து ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது 23/1/2020 அன்னைக்கு 25 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிச்சு. அன்னைக்கு 938வது நாள், இன்னைக்கு 944வது நாள். அன்றைய நிகழ்வுல பாத்தீங்கன்னா மனம் செம்மையானல் என்ற நமது சிறப்பு பயிற்சியாளரா இறை சாதன மார்க்கத்தின் தலைவர் இறைமதன் ஐயா மிக சிறப்பா வந்து மனசை பத்தி எப்படி ஒருங்கிணைக்கணும், மனசை எப்படி பண்படுத்தணும், எப்படி ஒரு நிலத்தை எப்படி பண்படுத்துறோமோ அது மாதிரி மனதை பண்படுத்தணுங்கிற ஒரு தலைப்பில் மிக சிறப்பா எடுத்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 939ஆம் நாள் தலைக்கு உண்டான வறுமை கலையை பற்றி சிறப்பாக பயிற்சி அளித்தாங்க. முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்கள் விருதுநகர்ல இருந்து வந்திருந்தாங்க. மிக அருமையா அந்த பயிற்சி இருந்துச்சு. அடுத்த நாள் 940வது நாள் பாத்தீங்கன்னா காய்கறியின் மகத்துவத்தை பத்தி அலமேல் மங்கையம்மா அவர்களும் காய்கறி நம்ம சின்னடா சாதாரண காய்கறி பொடலங்காய் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பொடலங்காவை பத்தி அவ்வளவு டீப்பா அவங்க எடுத்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாளும். அதனால இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவசியமான விஷயங்கள் வந்து நம்ம வலியமா கொண்டு போய் ஒவ்வொரு குரூப்லயும் ஷேர் பண்ணி விடுறோம். யாருமே வர மாட்டாங்க. 180 மெம்பர் இருக்காங்க என் கிளப்ல, ஒருத்த கூட வர மாட்டாங்கிறாங்க. முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தெரிஞ்சுக்காததுனால பல பிரச்சனைகள் நமக்கு ஆளாக்கப்படுறோம் என்பது உண்மை தெரியுது இந்த ஒரு வாரத்துல எனக்கு. அடுத்ததாக 941வது நாள் பாரம்பரிய அரிசி வகையை பத்தி இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் சார் காரைக்கால்ல இருந்து வந்தாங்க. மிக அருமையா அந்த அரிசியை பத்தி ஒவ்வொரு அரிசியில உள்ள மகத்துவம் என்ன, என்னென்ன அரிசியில என்னென்ன செய்யலாம், எந்தெந்த அரிசி எந்தெந்த நோயை நீக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிக அருமையா எடுத்தாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியல, நம்ம பாரம்பரிய முறைகளே நமக்கு தெரியல. அடுத்தது பாத்தீங்கன்னா நேத்தி 943வது நாள் பாத்தீங்கன்னா பசித்தர் மூலிகை மகேந்திரன் சார் வந்து அக்குபஞ்ச சிகிச்சை குறித்து மிக அற்புதமா அவரும் எடுத்தாரு. அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பை நமக்கு கிடைக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் பெரிய ஒரு காத்து மழை அடிச்சு ஓஞ்சா மாதிரி நம்ம அகிலா மேடம் நீர் சிகிச்சையை பத்தி அவ்வளவு அற்புதமா இவ்வளவு இருக்குதா இதுல விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள், நம்ம மறந்து போன விஷயங்களை மறுபடியும் நம்ம நினைவு கொடுத்துட்டு, பிரச்சனைக்கே காரணம் வந்து நீங்க வாழ்வியல் முறைதாங்கிறாங்க. நீங்க 6 மணிக்கு மேல சாப்பிடாதீங்கிறாங்க. 6 மணிக்கு மேல சாப்பிட்டாம எவ்வளவு சீக்கிரமா முன்னாடி படுத்துடணும், விடிய காலையில எழுந்திருச்சணும் அப்படிங்கிற ஒரு இதை சொன்னாங்க. இதுதான் பெரிய நோய்க்கு பெரிய காரணமே. நம்ம வந்து 11, 12 மணி வரைக்கும் நான் அது மாதிரிதான் தூங்குறேன் 12 மணிக்கும். எனக்கு வந்திருக்க பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் இதுதான். முன்னாடி தூங்காததான் காரணம். முன்னாடி தூங்கலன்னா நம்ம பின்னாடி 7 மணி வரைக்கும் எழுந்திருக்கிறதுக்கு ஆயிடும். இப்ப நான் சார்ட்ட கூட கேட்டேன், சார் நான் 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன், நீங்க 4 மணிக்கு என்ன எழுப்பி விட்டுறீங்க, முடியாது சார் அப்படின்னு சொன்னால. அதுக்கு என்ன காரணம்னா அந்த 11 மணிக்கு படுக்கிறதுங்கிறது பழக்கம் ஆயிடுச்சு. அந்த பழக்கத்தை மாத்தினாவே பல நோய்க்கு விடை கிடைக்கும்னு அம்மா சொல்றாங்க. அது உண்மையானதும் கூடதான். அந்த நிகழ்ச்சி சிகிச்சை வந்து நம்ம காசு கொடுத்தெல்லாம் வாங்க வேண்டியது இல்லை, எளிமையா நம்மளே செஞ்சுக்க வேண்டியது. அது முறை என்ன அப்படின்னு ஒரு நல்ல ஒரு மருத்துவத்தை இயற்கை மருத்துவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்கிறாங்க. தாறுமாறா செய்யும் போது விளைவுகளும் தாறுமாறா இருக்கும்னு மிக அற்புதமா சொன்னாங்க. அம்மா அவர்களுக்கு இந்த வேலைகள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய குணபாலன் சார் என்ன இன்னும் 2 நாள் நீங்க கூட்டிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பா ஒரு 2 நாள் நாங்க தொடர்ந்து வழங்குறோம் என்பதை இந்த நல்ல வேலையில் தெரிவித்துக் கொண்டு, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு நமக்கு உயிரோட்டம் கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் அது பெனிஃபிஷியருக்கு போய் சேரும்.
அதனால இதனுடைய எண்ணிக்கையை நம்ம அதிகப்படுத்தணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல வாய்த்தமைக்கு கொடுத்தமைக்கு மீண்டும் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா நீங்க இவரோட முடிச்சுக்குவார் இந்த நாளோட அப்படின்னீங்க. இல்ல நாங்க 2 நாள் இன்னும் கூட்டிக்கிறோம். 2 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு நன்றி உரை சொல்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அம்மா நிறைய கேள்வி பதிலுக்கு பதில் சொல்லணும். நான் ஒரே ஒரு கேள்வி. அம்மா, இந்த இனிமா வந்து எத்தனை நாளைக்கு ஒர்க் எடுக்கணும் அப்படிங்கறத மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா முதல்ல தொடர்ந்து ஒரு 15 நாட்களுக்கு முதல்ல எடுத்துருங்க. ம், அப்போ ம், என்ன ம், ஆகும்னா சூடு கம்மியாயிடும், வாயு வெளியேறிடும். அப்போ ரொம்ப ம், எளிமையா இருக்கும். எந்த ஒரு தொந்தரவும் சரியாகறதுக்கும் அண்ட் உள்ள இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் வந்து திரும்ப புதுசா உற்பத்தி ஆகறதுக்கும் ஒரு 15 நாள் வேணும். அதனால 2 ம். வாரங்கள் தொடர்ந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் வாரத்துக்கு 2 நாள் ஒரு மாசம் பண்ணுங்க. அப்புறம் வாரத்துக்கு 1 நாளா ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வாரத்துக்கு 1 நாள் தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அந்தந்த வாரம் தேங்கக்கூடிய கழிவுகள அப்பப்ப வெளியேற்றிக்கலாம். அதுக்காக. சரி, சரிங்கம்மா. சரி. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி, நன்றி. நன்றி, நன்றி. சிறப்பா நமக்கு வந்து தலைவர் வந்து ஒரு நல்ல ஒரு செய்திய சொல்லியிருக்காரு. ஒரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தேன். இல்ல சார் ஏன்னா அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, "நீங்க காலைல எழுப்பி விட்டுறீங்க. நைட் என்னால படுக்கிறது லேட் ஆயிடுது. கண்டிப்பா என்னால முடியல சார். இதனாலேயே எனக்கு வந்து நோய் வந்துரும் போல இருக்கு." அப்படிங்கிறத காலைல சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வந்து அம்மாவோட அந்த உற்சாகம் வந்து இன்னைக்கு வந்து இன்னும் 2 நாள் நம்ம இந்த பயணிப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு செய்திய சொல்லியிருக்கிறது. நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலுமே பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப நமக்கு வந்து அ ரொம்ப இன்வால்வ்மென்ட்டா தான் இந்த 1 வாரம் நமக்கு செஞ்சு குடுத்தாங்க. அந்த ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம். ஏன்னா வந்து அவரு இப்ப சொன்ன அந்த 1 வாரம் கலந்துகிட்ட விஷயத்த சொல்லக்குள்ளயே நமக்கு வந்து நமக்கே ரீகால் பண்ண மாரி இருக்கு. ஓ! இந்த நாள்ல இத்தன பேர் வந்தாங்க, இத்தன பேர் வந்து நமக்கு பயிற்சி குடுத்துருக்காங்க, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குதா? அப்படிங்கிறத இதுவும் வந்து நமக்கு ஒரு ரிமைண்டர் பண்ற மாரி தான். அந்த அளவுக்கு இந்த நம்ம 1 வார காலங்கள் அவரு கலந்துகிட்டத விட, அதுக்கு ஒரு ரிமைண்டர் குடுத்து, அதுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்புரை, வாழ்த்துரை வழங்கி, நம்ம நிகழ்ச்சிய வந்து செழுமைப்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்தின் தலைவர் இசையாஸ் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி சார். நிகழ்ச்சி இப்ப வந்து எல்லாரையும் அன்மியூட் பண்ணிடுறேன். இப்ப உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள், இன்றைய செஷனுக்கு உண்டான சந்தேகங்கள், அன்னைக்கு நடந்த செய்திக்கு உண்டான சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்க அம்மாவ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க. இல்ல போன தடவை வந்து முதுகு புலிகள் எடுத்து சொல்லிருக்கீங்களா டப்புல? நான் ஆமாங்க. டப்புலே கிட்ட ஒரு 6 மாசமா எடுத்துட்டு தான் இருக்கேன். சும்மா அப்படியே உட்காந்துருப்பேன். குளிச்சு முடிச்ச சரிங்க. பிறகுதான் நான் பண்ணுவேன். குளிச்சிடுவேன். ம், கொஞ்ச நாளா குளிச்சிடுவேன். குளிச்சு முடிச்சு ம். டப்புல ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அப்படியே வந்து போவேன். இப்படி சரிங்க. இப்படி பண்ணலாமா? நீங்க வந்து சொன்னீங்க போன தடவை. முதுகு ம். குளியல் பண்ணும்போது தலையில துணி கட்டிக்கும் போகணும்னு சொல்லிட்டு அது சொல்றேன் சொன்னீங்க. நீங்க ம். அதை பத்தி சொல்லல. எனக்கா சரிங்க. அதை பத்தி சொல்லிக் கொடுங்க. எனக்கா சும்மாதான் கண் குளிச்சு முடிச்ச பிறகு நான் செய்து குளிச்சு முடிச்ச பிறகு ம். அப்படியே டப்புனே அப்படியே உட்காந்து தண்ணியிலே கொஞ்சம் தண்ணியை போட்டு சரிங்க. அப்படியே காலை ஆ. தூக்கிட்டு முது தாண்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்போம். 10 நிமிஷம் கழிச்சு வந்து அதுக்குள்ள எல்லாம் சரிங்க. வறண்டுடும், தண்ணிக்குள்ள வறண்டுடும். அப்ப இன்னொட்டு ம். தூக்கிட்டு நான் மட்டும் வந்துட்டு இருக்கேன். இது செய்யறேன். இப்படி சரி. செய்யலாமா இல்ல என்ன மாத்திரம் சொல்லிக் கொடுங்க எனக்கு. இல்ல இப்படி செய்யலாங்கய்யா. இப்போ நம்ம வகுப்பு எடுத்துட்டு இருக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா, நல்ல பனி, குளிரான பகுதி. அதனால ஆமா. இப்போ ஒரு வேளை எனக்கு உடல் சூடு அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்க, பெரும்பாலும் நாங்க என்ன சொல்லுவோம்னா, இடுப்பு குளியல், முதுகுத்தண்டு குளியல், நீராவி குளியல், வாழை இலை குளியல் இந்த 4 குளியல் முறைகளுக்குமே நம்ம என்ன சொல்லுவோம்னா, கண்டிப்பா ஒரு துண்ட நனைச்சு பிழிஞ்சுட்டு, தலையில வந்து சிம்மாடு மாரி கட்டிக்கோங்கன்னு சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா, உடல்ல நீங்க முதுகுத்தண்டு குளியலோ, இடுப்பு குளியலோ அல்லது நீராவி குளியலோ இதெல்லாம் எடுக்கும் பொழுது, சூடு வெளியேறுது இல்லைங்களா? அந்த சூடு பல நேரங்கள்ல நேரா தலைக்கு அதிகமாகும் பொழுது, உங்களுக்கு ஒரு மாரி தலைவலி, ஒரு மாரி கிடினஸ் இதெல்லாம் வரும். அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்க அந்த மாரி தலையில ஒரு ஈர துணிய கட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்றோம். வேற ஒண்ணும் இல்ல. இது மாரி பண்ணலாம். இது இல்லன்னாலும் பரவால்ல. பட் ரொம்ப சூடு இருக்கு, நான் வந்து மாரி உணர்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து தலையில ஈர துணி கட்டிக்கோங்க. தப்பு கிடையாது. நான் குளிச்சுட்டு பண்ண தலை தண்ணி ஊத்த மாட்டேன். முகத்துக்கு ம். மட்டும் போட்டுட்டு குளிச்சுட்டு பிறகு பர பண்றாரு. பரவால்ல. பண்ணலாம், பண்ணலாம். ஒரு துண்ட நனச்சு பிழிஞ்சிட்டு தானே கட்ட போறீங்க. அவ்வளவுதான். அந்த அளவுக்கு அதிகமான சூட வந்து இழுத்துக்கிறதுக்காக மட்டும் தான். வேற ஒண்ணும் இது மட்டும். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நன்றி, நன்றி. நன்றி. பன்னீர்செல்வம் பேசுறேங்கம்மா. ஐயா வணக்கம். சொல்லுங்க. வணக்கம்மா. இந்த திருமலா சொர்ணம் வந்து ரெகுலராவே ஐயா உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் எனக்கு 2 வேளை எடுத்துக்கலாமா?
திரிபலா சோர்ணுங்கம்மா, திரிபலா சோர்ணம். சரிங்க சரிங்க அது வந்து 2 வேளை எடுத்துக்கலாங்களா? 1 வேளை எடுத்துக்கலாமா? அல்லது ஏதாவது டைம் லிமிட் இருக்குங்களா? இவ்வளவு நாள் தான் எடுக்கணும், அதுக்கு மேல எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்ல ரெகுலராவே எடுத்துக்கலாமா? இல்ல நீங்க என்ன பர்பஸுக்காக கேக்குறீங்கங்கறத சொல்லுங்க. எதுக்காக நீங்க திரிபுலாஜோன் எடுத்துக்க போறீங்கங்கறத பொறுத்து அது குடல் சுத்தத்துக்கு தான். குடல் சுத்தத்துக்கு அவ்வளவுதான். தான். இது புண்ணையும் குணப்படுத்துங்க. புற்றுநோய்க்குமே நம்ம இததான் மருந்தா குடுக்குறோம். அதனால ம், இப்ப ம். சாதாரணமா நீங்க இப்ப வந்து இனிமா எடுக்கிறதுக்கோ, இல்லன்னா எதுக்காவது பயன்படுத்துறீங்க. எனக்கு இனிமாவுக்கு பதிலா நான் குடல சுத்தம் பண்ணணும், மலக்குடல் சுத்தம் பண்ணணும் அப்டின்னா, நீங்க தொடர்ந்து வந்து எடுத்துக்கலாம். அதாவது வாரத்துக்கு 1 நாள் அந்த மாரி எடுத்துக்கலாம். ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 48 நாள் எடுத்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வாரத்துக்கு 1 நாள் நீங்க பண்ணா போதுமானது. தொடர்ந்து தினமும்லாம் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இயற்கையிலேயே நம்ம உடல் வந்து கழிவுகளை தானே வெளியேற்றணும். அதுக்கு ஒரு ஸ்டிமுலேஷன் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா, பெர்மனன்ட்டா தன்னோட வேலைய மறந்துரும். விட்டுடும். அந்த ஒரு சுருங்கி விரியிற தன்மையே இல்லாம போயிடும். கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை இயல்பா இல்லாம, நம்ம ஏதாவது ஒரு ஸ்டிமுலேஷன் குடுக்க வேண்டியதாயிடும். அதனால எதையுமே தொடர்ந்து பண்ணாதீங்க. வாரத்துக்கு 1 நாள் பண்ணா போதும். சரிங்களா? சரிங்கம்மா. சரி, சரி. நன்றி, நன்றி. நன்றி, நன்றி. நன்றி. காலை வணக்கம்மா. காலை வணக்கம். சொல்லுங்க. அம்மா ரொம்ப அருமையா சொன்னீங்க. நீர் சுத்தி பத்தி, நீர் சிகிச்சை நன்றி. முறைய. கண்ல சொல்லுங்க. அந்த மேல இருக்கிற அந்த வெள்ளை படலம் அம்மா சம்டைம்ஸ் தண்ணி கோத்துக்கிட்ட மாரி வீங்கிடுதும்மா எனக்கு. ம், ம், அப்புறம் கண்ல தொடர்ந்து ம். தண்ணி வந்துட்டே இருக்கு. அந்த மாரி சமயத்துல. சரிங்க. ம். ஆ ஒரு நல்லா கண்ண அ சில் தண்ணியால கழுவுவேன். அப்புறம் நைட் தூங்கி எழுந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற மாரி இருக்குதும்மா. இது ம். இதுக்கு என்னம்மா பண்ணலாம்? இந்த மாரி இருக்கிறது? கண்ண கழுவுனாவே போதுமா? கண்ணு கழுவுங்க. கண்ணுக்கான பயிற்சிகள் நம்ம ஏற்கனவே கண் சிகிச்சை அப்படின்னு சொல்லியே ஒரு நாள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தோம். அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதுமானது. எல்லாத்தையுமே நீங்க கண்ணுக்கு ஆ சூடுனால நம்ம கண்ணுக்கு தொந்தரவு வரும். அதையெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். அண்ட் கண்ண வந்து நான் சரியா தூங்கலனாலும் தொந்தரவு வரும். கண்ண கழுவுங்க. கண்ணுக்கு வந்து பயிற்சி குடுங்க. கண்ணுக்கு ஈரப்பட்டி போடுங்க. ஆ அதே மாதிரி கண்ணுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. எல்லாமே சொல்லியிருக்கோம். கண்ணுக்கு மண் சரிங்க. பட்டி போடுறது, ஈர துணி பட்டி போடுறது, இதெல்லாமும் பண்ணுங்க. சரிங்க. கண்ணு கழுவுறது ஒரு நாளைக்கு 4, 5 தடவ பண்ணீங்கனாலே போதுமானது. அதோட சரிங்கம்மா. சேர்த்து மற்ற மற்ற வாழ்வியல் முறையும் பயன்படுத்துங்க. நேரத்துல தூங்குங்க. ராத்திரி 7 மணிக்கு மேல மொபைல் பார்க்கறது, டிவி பார்க்கறது, புக் படிக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் சரிங்கம்மா. ஃபாலோ பண்ணா போதும். சரிங்களா? ஓக் சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். சொல்லுங்க. அம்மா இந்த இடுப்பு குளியல் வந்துட்டு ம், ஆம், இடுப்பு குளியல் பண்ணும்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு என் பொண்ணுக்கு பண்ண வச்சேன். ஆனா, அதுக்கப்புறம் அவ ரொம்ப டயர்ட் ஆயிடுறா. ஒரு மாரி ம், வெல வெலன்னு இதாயிடுறா. அது ம். எதனாலங்க? முக்கியமான காரணம் என்ன அப்டின்னா, அவங்களுக்கு நீங்க முதல்ல இப்ப இந்த மாரி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு முறை பார்த்துட்டீங்கன்னா, முதல்ல தண்ணீய குடிச்சுட்டு அதுக்கப்புறம் போ சொல்லுங்க. இப்ப இந்த மாரி ஓகே. குழந்தைங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னு சொன்னா, உள்ளுக்குள்ள நெறைய தண்ணீ குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. தண்ணி எனக்கு தாகம் எடுக்கல அப்டின்னு குடிக்காம இருந்திருப்பாங்க. அதனால என்ன இருக்கும், உள்ள ஃபுல்லா ட்ரை ஆயிருக்கும். அந்த சூடு ம். காரணமா இவங்க இந்த திடீர்னு போய் தண்ணிக்குள்ள உட்காரும் பொழுது, உள்ள இருக்கிற ஒரு டெம்பரேச்சர மேனேஜ் பண்ண முடியாம பாடி டயர்டா தான் ஆகும். ஹீட் உள்ள இருந்தா இப்ப ஃபீவர் வந்தா எப்டி குழந்தைங்க டயர்ட் ஆயிடுறாங்க. அந்த மாரி தான். வெளியில மட்டும் ம். தான் இது வந்து சில்னஸ் குடுக்கும். உள்ளுக்குள்ள திடீர்னு சடனா ஒரு குளிர்ச்சிய ஏற்படுத்தும்போது, கண்டிப்பா பாடியில வந்து பிராணசக்தி குறைவாகி, போதலன்னு அர்த்தம். தேவையான பிராணசக்தி இல்லன்னு அர்த்தம். அப்ப தண்ணி குடிச்சிட்டு போய் உட்கார சொல்லுங்க. அப்படி பண்ணீங்கன்னா நல்லது. அதே மாரி துண்ட நனச்சு பிழிஞ்சுட்டு தலைக்கு கட்ட சொல்லுங்க. மூளைக்கு ஆ. ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப ஃபோர்ஸா போனாலும் ரொம்ப டயர்ட் ஆயிடும். அதனால சரி. அதையும் பண்ண சொல்லுங்க. அத பண்ணீங்கன்னா போதும். அதுதான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம். வயித்துல கூட என்ன பண்ணுவோம்னா, வயித்துல ஃபுல்லா தண்ணி நிரம்ப நம்ம ஹிப் பாத் டப்ல உட்கார்ந்தீங்கன்னா, இடுப்பு எல்லாமே நனையும். வயிறு, தொப்புள் பகுதியெல்லாம் நனையாது. அப்ப சூடாவே ம். இருக்கும். அப்ப என்ன பண்ணும், ஒரு ம். துண்ட நனச்சு புழிஞ்சுட்டு அடி வயித்துல போடலாம். இல்லன்னா கொஞ்சம் குத்து மண்ணு குழச்சு அடி வயித்துல தடவிக்கலாம். இதுதான் நான் சொன்னேன். ம். சிகிச்சையா எடுக்கும் பொழுது இந்த மாரி டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. நான் பிராக்டிகலா ம். சொல்லிக் குடுக்குறேன். அப்ப உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்க. சரிங்களா? ஆமா. ஓகே. ஆமா. அ இப்போ அதுக்கு வந்து வெந்நீரும் பயன்படுத்தலாமா? இல்ல ஆ வெந்நீர்னா ரொம்ப சூடா பயன்படுத்தக்கூடாதும்மா. இப்ப நம்ம வந்து டெலிவரிக்கு வர்றாங்கன்னா, அவங்களுக்கு நம்ம வந்து வார்ம் வாட்டரு, ஒரு சுடு தண்ணி பயன்படுத்துவோம். இடுப்புல பிரச்சனை இருக்கவங்களுக்கு சுடு தண்ணி பயன்படுத்துவோம். பட் எல்லாருக்கும் அப்படி இல்ல. இதுல நெறைய விதங்கள் இருக்கு. ஆ. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எடுக்க வேண்டியிருக்கு. சாதாரணமா சூடு தணியணும். சில ஆ. கல்லீரல் பிரச்சனைன்னு வயிறு இருக்கு அப்படின்னா நீங்க ம். ஆமா.
வலி வாயினுடைய தேக்கம்னு வந்தா கண்டிப்பா சுடு தண்ணி பயன்படுத்தணும். அடுத்தது உடனே பச்சை தண்ணியும் பயன்படுத்தணும். அதுக்கு டைம் பீரியட் இருக்கு. அதனால அது முறைகளை நான் சரியா வந்து யாருக்கு வேணுமோ அப்படி தகுந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணலாம் நீங்க. சரிங்க. சரி, நன்றிங்கம்மா. நன்றி. அம்மா வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. நான் நன்றி பேசுறேன்மா. எனக்கு வந்து லெஃப்ட் ஐல வந்து கேட்ராக்ட் ஸ்டார்டிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆபரேஷன் இது வந்து இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அதுக்கு இந்த நீர் சிகிச்சை பண்ணலாம். எக்கோ அடிக்குது உங்களோட வாய்ஸ், எனக்கு கிளியரா புரியல. இன்னொரு தடவை சொல்லுங்க. வணக்கம், நான் வந்து விழுப்புரத்துல இருந்தாலே பேசுறேன். வந்து லெஃப்ட் ஐல கேட்ராக்ட் ஸ்டார்டிங், லெஃப்ட் ஐல மட்டும் கேட்ராக்ட் ஸ்டார்டிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து இப்போதைக்கு ஆபரேஷன் பண்ண தேவையில்ல, டிராப்ஸ் மட்டும் போட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் கடையில கொஞ்ச நேரம் இருக்கிறதுனால இப்போதைக்கு ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. டிராப்ஸும் போட சொல்றாங்க, ஸ்பெக்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆமா, நான் சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்ணு கழுவணும், கண்ணுக்கான பயிற்சி பண்ணணும், 1 நிமிடங்களுக்கும் குறைவா இளம் சூரிய வெயில பார்க்கணும். இதெல்லாம் கொஞ்சம் தொடர்ந்து பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதுக்கப்புறம் சாதாரணமா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தைலம், கண்ணுல வரக்கூடிய 96 நோய்களுக்கும் ஒரே தைலம் தான் நமக்கு சித்தர்கள் கண்டுபிடிச்சது, நேத்திர பூண்டு தைலம். சரிங்களா? ஆமா, நேத்திர பூண்டு, நேத்திரம்னா கண்ணு, நேத்திர பூண்டு தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்கு. வள்ளலார் வைத்தியசாலைகள்ல ரொம்ப பியூரா பண்ணுவாங்க. நிறைய வைத்தியர்கள் பண்றாங்க. அவங்கள்ட்ட இருந்து கேட்டு வாங்கி, ஆங்கில மருத்துவ டிராப்ஸை விட நேத்திர பூண்டு தைலம் பவர்ஃபுல்லா இருக்கும். ஆபரேஷன் பண்ற கண்டிஷன்ல கூட அது கிளியர் பண்ணும். வாரத்துக்கு 1 நாள் கண்ணுல விட்டா போதுமானது. சோ இதோட இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதுமானது. சரிங்களா? இன்னொன்னுமா, அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அந்த நாள் மட்டும் அன்னில இருந்தே எனக்கு சளி ஸ்டார்ட் ஆயிடுது, ரொம்ப ஸ்டார்ட் ஆயிடுது. இப்ப நான் இந்த பொங்கலுக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா அது இன்னும் சளி வந்து இன்னும் எனக்கு சரியாகல. அம்மா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால சளி பிடிக்காதுமா. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால கழிவுகள் வெளியேறும். தலையில நீர் கோத்துறதுன்னா அந்த கழிவுகள்லாம் கபமா வெளியேறும். அதனால சளி பிடிக்காது, இருக்கிறது சுத்தமாகுதுன்னு அர்த்தம். இன்னொன்னு, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல நிறைய வழிமுறைகள் இருக்கு. அன்னைக்கு வந்து குளிர்ச்சியானது சாப்பிடக்கூடாது, மசாலா ஐட்டம், செரிக்காத உணவுகள், ரொம்ப செரிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும், லாங் டிராவல் கூடாது, பகல் உறக்கம் கூடாது, தாம்பத்தில ஈடுபடக்கூடாது. இப்படி முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்கு. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பக்க விளைவுகள் எதுவுமே வராது. சரிங்களா? அண்ட் சளி பிடிக்கிறது இல்ல, சளி வெளியேறுது, கபம் எந்த விதத்திலே வெளியேறுது. அது பரவாயில்ல, அதை விட்டுருங்க, நல்லா வெளியேறட்டும். ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா மட்டும் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, துளசி, கற்பூரவள்ளி, தூதுவளை, ஆடாதொடை, முசு முசுக்கு, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு சூப்பு மாதிரி வச்சு குடிங்க, அவ்வளவுதான். சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணு. நன்றி. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சிஸ்டருக்கு வந்து அந்த லிவர் வந்து வீக்கமா இருக்கு மேம். அதுக்கு வந்து நம்ம அந்த கிளீன் பண்ண சொல்லிருக்கீங்களா ஆசன வாயில, அது பண்ணலாமா? சுகந்திமா பேசுறீங்களா? ஆமாம். இல்ல, என்ன லிவர்? ஆமா, வீக்கமா இருக்கு, கல்லீரல் வீக்கம். ஆமா, கல்லீரல் வீக்கம் இருக்கு. அது எனக்கு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் அனுப்ப சொல்லுங்க. அவங்களுக்கு சிகிச்சை முறைகள், இந்த கழிவு நீக்க பயிற்சிகளோட சேர்ந்து சில சிகிச்சை முறைகள், வாழ்க்கை முறைகள் மாற்றம் இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். அப்பதான் அவங்களுக்கு முழுமையா குணம் கிடைக்கும். சும்மா டெம்பரரி ரிலீஃப் கிடைச்சா போதும், அது திரும்ப திரும்ப ரொம்ப சிக்கல்ல கொண்டு போய் விடும். அதோட ஸ்மெல் வேற, அந்த வாயில இருந்து ஸ்மெல் வேற லைட்டா வர ஆரம்பிக்குது. ஆமாமா, அவங்களுக்கு வந்து இடுப்பு குளியல் பண்ணணும், அடிவயிற்று மண் பட்டி அது பண்ணணும், அதுக்கப்புறம் கண் கழுவுறது பண்ண வேண்டியிருக்கும், இனிமா கட்டாயமா கொடுக்கணும். அண்ட் உணவு முறைகள், உண்ணா நோன்பு, அப்புறம் மௌன விரதம், இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். அப்போ இதெல்லாம் சேர்த்து பண்ணும்பொழுது அவங்களுக்கு கட்டாயமா முழுமையான குணம் ஏற்படும். ரிப்போர்ட் எனக்கு அனுப்ப சொல்லுங்க. என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்க சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சரிங்களா? கண்டிப்பாமா. தேங்க்யூ. நன்றி. நன்றி. வணக்கங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. ஐயா, இந்த கடந்த வாரம் இந்த இடுப்பு குளியல் பத்தி சொல்லியிருந்தீங்கம்மா, ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. அந்த இடுப்பு குளியல் தொட்டி அல்லது அந்த பேசின் எங்க கிடைக்குங்கம்மா? ஆன்லைன்ல நிறைய அவைலபிளுங்க. லாஸ்ட் டைம் காலச்சக்கரம் குழுவுல கூட நான் அந்த பதிவு போட்டிருந்தேன். ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக்ல இருக்கு, மரத்துல இருக்கு, இதுல சிமெண்ட்ல கட்டுறாங்க, நிறைய இருக்கு, பளிங்கு கல், அந்த மாதிரி அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை வாங்கிக்கலாம்.
இடுப்பு குளியல் சரி எடுக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பே போதுமானது. போதும். ஏன்னு சொன்னா ஈஸி ஹேண்டிலிங். தண்ணி சரி ஊத்தி உடனே கழுவி கமுத்தி எடுத்து வச்சிடலாம். தூக்கி பிடிக்கிறதுக்குலாம் ஈஸி. ஒரு அது மரத்தொட்டியோ அல்லது மண் தொட்டியோ சிமெண்ட் தொட்டியோனா எடுத்து எல்லா இடத்துலயும் நகர்த்தி வைக்க முடியாது. தண்ணியை ஆமா வெளியேற்றுறது ரொம்ப சிரமமா இருக்கும். சரி அதனால இது கொஞ்சம் எளிமையா இருக்கும் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறதுனால நம்ம அதை சொல்றோம். அது கிடைக்குங்க எல்லா இடங்களையும். ஆன்லைன்ல நீங்க ஹிப்பாத் டப்புன்னு போட்டீங்கன்னா கிடைக்கும். சரி சரிங்க சரி, நன்றி சரிங்க நல்லது வணக்கம். நன்றி நன்றி. ஹலோ வணக்கங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. குழந்தைங்களுக்குலாம் சின்னதா தொட்டி மாதிரி கட்டி வச்சிருக்காங்க, அதுல கூட உட்கார வைக்கலாம் இல்லைங்க? குழந்தைங்க அவ்வளவுதாங்கம்மா. விளையாடுறதுக்குன்னே சின்னதா தொட்டி. ஆமா, அதுல நமக்கு குழந்தைங்க அப்பெல்லாம் ஆறு கிணறு குளம் எல்லாம் இருந்தது, ஜாலியா விழுந்து விளையாண்டோம். இப்ப அதெல்லாம் இல்ல. அதனாலதான் உங்களை சின்ன சின்ன தொட்டு வாங்கி வச்சுக்க சொல்றேன் வீட்டுல. வேற ஒண்ணுமே இல்லம்மா. குழந்தைங்களுக்கு ஆனா கொஞ்சம் குழந்தைங்களை மட்டும் விளையாட விடும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. குப்புற விழுந்துட்டாலோ மூக்குக்குள்ள தண்ணி போயிட்டாலோ புறை ஏறிடும், மூச்சு திணறல் வரும். அதெல்லாம் கொஞ்சம் சிரமம். அதனால அவங்களுக்கு தெரியவும் தெரியாது என்ன பண்ணணும். அதனால கூடவே இருங்க, அவ்வளவுதான். எந்த மாதிரி பெரிய size பெரிய டப்புன்னு பெரிய பிள்ளைங்களும் உட்காரலாங்க மேடம்? தாராளமா அவங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கிறாங்களோ அவ்வளவு நல்லதுமா. இவ்வளவுதான் சரி இருக்கணும் சரி அவ்வளவுதான் இருக்கணும்லாம் இல்ல. குளிர்ற வரைக்கும் உட்காரலாம். சரி ஓகே ஓகேங்க. எவ்வளவு நேரம்? ஒரு 1/2 மணி நேரம் இருந்தா போதுமாங்க? அதான் சொல்றேம்மா, அவங்க உங்களுடைய உடல் சூட்டை பொறுத்து. சில பேருக்கு ஒரு 10 நிமிஷம் கூட குளிர் தாங்க முடியாது. உடனே உடம்பு நடுங்க ம் ஆரம்பிச்சிச்சுன்னா டெம்பரேச்சர் மாறிடுச்சுன்னு அர்த்தம், எழுந்துக்க சொல்லுங்க. சில பேருக்கு 3/4 சரிங்க மணி நேரம் படுத்தாலும் எனக்கு இன்னும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா படுத்துக்கிட்டோம், தப்பு ஒண்ணும் இல்லை. இதனால பக்க விளைவுலாம் ஒண்ணும் வராது. சரி சரி. அவ்வளவு. ம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க. மேம், நீர்த்தாரால வெள்ளப்படுதலுக்கு வந்து கற்றாழை சாறு எடுக்க சொன்னீங்க. அது எந்த அளவுல எடுக்கணும் மேம்? 3 லிட்டர் அளவுக்குமா. கற்றாழை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு தோல் சீவி எடுத்துக்கோங்க. அது நல்லா சரிங்கம்மா. தண்ணியில ரன்னிங் வாட்டர்ல கொழகொழப்பு போற வரைக்கும் கழுவிக்கணும். மிக்ஸில நல்லா சரிங்கம்மா. தண்ணி விட்டு ஜூஸா அடிச்சு வடிகட்டி 3 லிட்டரா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க அந்த தண்ணீரை பயன்படுத்தி நீர்த்தாரா பண்ணணும். இந்த நீர்த்தாரா எது சரி. பண்ணினாலும் முடிச்சதுக்கு அப்புறம் பிளெயின் வாட்டர் சுத்தமான தண்ணீரை பயன்படுத்தி ஒரு முறை நீர்த்தாரா பண்ணுங்க. சரிங்களா? சரிங்க மேம். சரிங்க. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. அம்மா, நான் மஞ்சு பேசுறேங்கம்மா. எனக்கு அடிக்கடி கண்ணுல அரிப்பு இருந்துட்டே இருக்கு. ம். அது எதனாலங்கம்மா இருக்கு? நிறைய காரணம் இருக்குமா. ஒண்ணு, நீங்க இருக்கக்கூடிய பகுதியில டஸ்ட் பொல்யூஷன் அதிகமா இருந்தாலோ, இல்லது உங்களுக்கு மூளையில நீர் கோத்துக்கிட்டு சைனசைட்டிஸ் பிரச்சனை இருந்தாலோ வரும். இல்லைன்னா தலைக்கோ இல்ல சரிங்க. முகத்துக்கோ கெமிக்கல் ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா, முகத்துக்கு ஃபேஸ் பேக்கோ இல்ல ஏதாவது கிரீம் யூஸ் பண்றீங்க, பவுடர் யூஸ் பண்றீங்க, இல்ல தலைக்கு டை அடிக்கிறீங்க, இப்படி எந்த காரணம் வேணா ஏதோ ஒரு அலர்ஜி பொருள் கண்ணுக்கு அலர்ஜியை ஏற்படுத்துது, அவ்வளவுதாங்க. சரிங்களா? கண் சரிங்க. கழுவுங்க, கண் நன்றி. பயிற்சி கொடுங்க, சூரியனை பாருங்க. இளம் சூரியனை சரிங்க. பார்த்தீங்கன்னாலே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ அலர்ஜென்ட் இருந்தாலோ போயிடும். ஒரு நிமிடம், குறைந்தது சரிங்க. 1 நிமிடமாவது பார்க்கணும், அவ்வளவுதான். சரிங்க. நன்றிங்க. வாழ்க சரிங்களா? வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வேற ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குங்களா? இதுல என்னன்னா, அம்மா நமக்கு தொடர்ச்சியா சொல்றது அந்த கழிவு நீக்கத்துல பாத்தீங்கன்னா, கண்ணுக்கு உண்டானது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்ணுக்கு உண்டான பயிற்சிகள் இருக்கு, கண் கழுவுதல் இருக்கு. அது எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ஒரு அம்மாவோட கேட்டாங்க. அது ப்ராப்ளம் அதிகமா இருக்கிறதுனால என்ன செய்யறதுன்னு நேத்திரங்குண்டு தைலம் அம்மா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க தொடர்ச்சியா நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பயிற்சி முறைகள் செய்தாலே இன்னைக்கு நிறைய பேருக்கு சக்சஸ் இருக்குது. அதனால அந்த தொடர்ச்சியா அந்த பயிற்சி முறைகளை செய்யுங்க, கண் கழுவுங்க. அது கண்டிப்பாக அனைவருக்கும் ஒரு நல்ல பயனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குழுவில் சில பேர் சில விஷயம் இப்ப ஐயா கூட டப்பு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்படி ஏதாச்சும் செய்திகள் இருந்தா நீங்க குழுவுல பதிவிடுங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர் குழுவுல இருக்கிறதுனால அவங்க தெரிஞ்ச செய்திகளை உங்களுக்கு பகிர்வாங்க. நீங்க கூட அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது வாங்குற எங்க கிடைக்கும் என்னங்கிறத கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க குழுவுல பதிவிட்டுங்களா, மற்றவர்களை தகவல் தெரிவிக்கக்குள்ள உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். வேற யாராவது சந்தேகங்கள் இருக்குங்களா? இதை விட பாத்தீங்கன்னா, அம்மா தொடர்ச்சியா இப்ப சென்னையில கூட போன வாரம் ஒரு
டைரக்ட் கேம்ப் ஒன்று போட்டிருந்தாங்க. பயிற்சி எல்லாருமே அங்க வந்து அதாவது இப்ப இது மாதிரி ஜூம்ல இருக்கிறதுனால நேரடியா ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து கேட்டு அவங்களுடைய இது நோய்களை குணப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மெசேஜ் கூட கொடுத்துருந்தாங்க. குழுலையும் போட்டிருந்தோம். இது மாதிரி அடிக்கடி அவங்க போடுற இடத்துக்கு எந்த இடம் பக்கம் நியரா இருக்கோ அது மாதிரி உள்ள வாய்ப்பு உள்ளவங்க கூட நேரடியா போய் நீங்க பயன்படுத்திக்கலாம். நேரடியா பயன்படுத்திக்கிறத விட உங்க சந்தேகங்களை வந்து தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கொள்வது ஒரு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால வந்து அதையும் பயன்படுத்திங்க அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்துல எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஐயா நன்றிங்க ஐயா. வேற யாரும்? ஐயா நிகழ்ச்சி வணக்கம் சூப்பரா வணக்கம் இருந்தது. அம்மா வணக்கத்தை பத்தி நம்ம வந்து நீரை பத்தி வணக்கம். பேசிட்டு இருக்கோம். அவரு வந்து எல்லாம் எல்லாமே நான் காதுல வாங்கிட்டு இருந்தேன். கடல்ல போய் நீரே என்னக்கா காமிச்சிட்டு இருக்காரு. கடல்லே காமிச்சிட்டு இருக்கிறார் மயில் வாகன ஆமா இன்னைக்கு நன்றி. தை அமாவாசை கடல்ல வந்து எள்ளும் எள்ளு தெளிச்சு குளிச்சுட்டு பசுமாட்டுக்கு அவுத்திக்கீரை கொடுத்துட்டு வீட்டுக்கு போறதுக்காக வந்திருக்கேன். நான் பேசுறது கிளியரா இருக்காது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாம் நன்றி. ரொம்ப சூப்பரா சிறப்பா இருந்தது நிகழ்ச்சி. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி 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 நன்றிம்மா நன்றிம்மா. ரொம்ப அதோட சந்தோஷமா. நல்ல நீர்த்தாரா பத்தி ரொம்ப எல்லாமே நான் பயன்படுத்திட்டு தான்மா இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சரி நன்றிங்க நன்றி. சரி நன்றி. அந்த அகத்திக்கீரை அம்மா போன வாரம் சொன்ன மாதிரி சாப்பிட்ற மாட்டுக்கே கொடுக்காதீங்க. சாப்பிடாத மாடா பார்த்து கொடுத்துட்டு வாங்க. இங்க பாத்தீங்களா எவ்வளவு மாடு நிக்குது. இப்ப மனுஷனோட மாடு தான் அதிகமா நிக்குது. ஏன்னா தீனி இங்கதான் கிடைக்குதுன்னு வந்துருது எல்லாம். இங்க ரோட்ல மேஞ்ச மாடெல்லாம் இங்க கடற்கரைக்கு வந்துருச்சு இன்னைக்கு. அதுக்கு தெரியும் கரெக்டா அமாவாசை வந்தாலே மாட்டுக்கு தான் அமாவாசை. பாவம் அகத்திய கீரையை கொடுத்தே கொள்றாங்க. அதனால பார்த்து அளவா கொடுங்க. வங்காளவரோட கடலை காமிங்க அப்படியே. இதுதான் காரைக்கால் கடல். நீரை வந்து நமக்கு வந்து நேரடியா காட்டுறாங்க. நீர் சிகிச்சையில வந்து இதுலயும் ஒரு சிகிச்சை இருக்கு. உப்பு நீர்ல வந்து அதுலயும் ஒரு சிகிச்சை இருக்கு. அதை பத்தி எல்லாம் அம்மா நிறைய சொல்லியிருக்காங்க. நன்றி. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? அம்மா வணக்கம். சொல்லுங்க. நேத்து நோஸ் கிளீனிங் பண்ணேன் அந்த கோழி வச்சு. சரிங்க. அது செஞ்சதுக்கு அப்புறம் மூக்கடைப்பு இருக்க மாதிரி இருக்கு. அதுதாங்கம்மா நீங்க மைல்டு வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணணும். அதுல பிஞ்ச் சால்ட் இருக்கணும். இது ரெண்டும் இருந்ததுன்னா மூக்கடைப்பு வராது. மூணாவது நீங்க செய்யற முறைன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பக்கம் மட்டுமே பண்ணக்கூடாது. இடது பக்கம் பண்ணீங்கன்னா வலது பக்கமும் பண்ணணும். அந்த நல்லா குனிஞ்சு அதுக்கப்புறம் நல்லா சீந்தி எடுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. ரெண்டாவது மூக்கு கழுவுறது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா குளிர்ச்சியா எதையும் சாப்பிடக்கூடாது. நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரியே இந்த மூக்கு கழுவுறதுலயும் ரொம்ப முக்கியமானது. உடனே மோர் சாதம், தயிர் சாதம், இல்லைன்னா ஃப்ரூட் ஜூசஸ், ஃப்ரூட்ஸ் இப்படி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா மூக்கடைப்பு தான் ஏற்படும். அன்னைக்கு ஒரு நாளைக்காவது, அதனாலதான் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணா போதும்னு சொல்றோம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி மூக்கு கழுவுறதும் கபத்தை வெளிப்படுத்தும், நுரையீரலுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தும். தண்ணி தானே பயன்படுத்துறோம். அதனால அப்ப என்ன பண்ணும், சூடு ஏற்படுத்துற மாதிரி சூப்பு குடிங்க, கஞ்சி குடிங்க. சூட்டை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் எடுத்து குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துருங்க. அவ்வளவுதான். இதை பண்ணி பாருங்க, சரியாயிடும். நான் 2 பக்கமே தான் செஞ்சேன் நேத்து. அது உணவு முறையில கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க. சரிங்க சரிங்க. சரிங்களா? நன்றி. நன்றி.